பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, இந்த 2வது நாளிலே run the race with the new command VBSI. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தூய ஆவியாகிய திருத்துவ தேவனின் பெயராலே ஆசீர்வதித்து ஆரம்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நல்ல கைகளை தட்டி ஆமென். ஓகே, சூப்பர். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாட்டு கத்து கொடுக்க போறோம். ஓகேவா? கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் பாட்டை கத்து கொடுத்துறேன். ரொம்ப ஈஸி. ஓகேவா? கைகளை தட்டி பாடு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்புறம் கரங்களை அசைத்து, எல்லா கையும் மேல வரலையே, கரங்களை அசைத்து பாடு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். கைகளை தட்டி கரங்களை அசைத்து பாடு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்புறம் தாளம் போட்டு பாடு. தாளம் எப்படி போடணும்? உங்க இஷ்டத்துக்கு தாளம் போடுங்க. தாளம் போட்டு பாடு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். துள்ளி குதித்து பாடு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஈஸியா? ஓகே, நாங்கள் ஒரு தடவை பாடுறோம், அப்புறம் எங்களோட கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணி பாடணும். ஓகே, ரெடி? கைகளை தட்டி பாடு, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. கரங்களை அசைத்து பாடு, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. கைகளை தட்டி கரங்களை அசைத்து பாடு, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. கைகளை தட்டி கரங்களை அசைத்து பாடு, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. தாளம் போட்டு பாடு, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. துள்ளி குதித்து பாடு, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. தாளம் போட்டு துள்ளி குதித்து பாடு, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. தாளம் போட்டு துள்ளி குதித்து பாடு, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. ஓகே, ஈஸியா கத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? ஓகே, 1 2 3 4. கைகளை தட்டி பாடு, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. கரங்களை அசைத்து பாடு, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. கைகளை தட்டி கரங்களை அசைத்து பாடு, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. கைகளை தட்டி கரங்களை அசைத்து பாடு,
பாடுங்க, நாங்க கேட்க போறோம், நாங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? ரெடி? 1 2 3 கோ. கைகளை தட்டி ஆகவே இருக்கிறார் என்று கரங்களை அசைத்து பாடு. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று கைகளை தட்டி கரங்களை அசைத்து பாடு. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று கைகளை தட்டி கரங்களை அசைத்து பாடு. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று தாளம் போட்டு பாடு. இருக்கிறார் என்று துள்ளி குதித்து பாடு. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று தாளம் போட்டு பாடு. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று துள்ளி குதித்து பாடு. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று தாளம் போட்டு துள்ளி குதித்து பாடு. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று தாளம் போட்டு துள்ளி குதித்து பாடு. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. ஓகே, சூப்பரா பண்ணீங்க. இப்போ இன்னும் ஒரே ஒரு பாட்டு பாட போறோம். அன்பினால் நிறைந்து பாடலாமா? இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் பாடலாமா? அன்பினால் நிறைந்து. ஓகே, அன்பினால் நிறைந்து. ஓகே, சூப்பர். இப்போ அந்த பாட்டு பாட போறோம். ரெடி? நீங்க தான் பாடணும். கத்துக்கிட்டாச்சுல, நேற்று எல்லாரும் கத்துக்கிட்டாச்சு. நல்ல சத்தமா, நல்ல உற்சாகமா பாடணும். ஓகே, ரெடி? 1 2 3 கோ. அன்பினால் நிறைந்து, இயேசுவின் அன்பினால் நிறைந்து, உன்னை நேசிப்பது போல எல்லோரையும் நேசிக்க வேண்டும். உன்னை நேசிப்பது போல எல்லோரையும் நேசிக்க வேண்டும். அன்பினால் நிறைந்து, இயேசுவின் அன்பினால் நிறைந்து, உன்னை நேசிப்பது போல எல்லோரையும் நேசிக்க வேண்டும். உன்னை நேசிப்பது போல
எல்லாம் உட்காந்துடலாம், உட்காருங்க. Praise the Lord, childrens. Praise the Lord, childrens. எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களா? நேத்து என்ன கிளாப் கத்துக்கிட்டோம் நம்ம? கேட்கல. வாட்டர்மெலன் கிளாப். இப்போ புது கிளாப் கத்துக்கலாமா? ரெடியா? ரெடினா கை அசைங்க பார்க்கலாம். ஓகே. காக்கா எப்படி கத்தோம்? கிளி எப்படி கத்தோம்? வாத்து எப்படி கத்தோம்? இப்போ ஒரு பேர்ட் கிளாப் தான் கத்துக்கலாமா? ஓகே. ஆண்டி பாருங்க, ஆக்ஷன் பார்க்கலாம். எல்லாம் எழுந்து எல்லாம் ப்ளீஸ் எல்லாம் எழுந்துக்குங்க. எல்லாம் இப்படி கை வச்சுக்குங்க. இப்படி வச்சு ஆண்டி வச்சுமா கை வச்சுக்குங்க. எல்லாம் வச்சுக்கிறீங்களா? ஓகே. 1 2 3. ஆண்டி ஃபர்ஸ்ட் பண்றா, அப்படி பண்ணணும். ஓகேவா? ஸ்வைங் 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 ஸ்வைங். ஓகே. ஹலோ சில்ட்ரன், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்க எல்லாரும் உட்காந்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு VBS ஓட எத்தனாவது டே? செகண்ட் டே. இன்னைக்கு இந்த செகண்ட் டேயோட தீம் என்ன யாருக்கு தெரியும்? லவ் யோர் எனிமி. கேட்கல சத்தமா? சரியா கேட்கல, இன்னும் சத்தமா. இந்த சைடு கேட்கல. அந்த லாஸ்ட்ல லவ் யோர் எனிமிஸ். தமிழ்ல சொல்லுங்க. யாரை நேசிக்கணும்? உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கணும், நேசிக்கணும். ஓகே. சத்ருவோட கேரக்டர் எப்படி இருக்கும்? எனிமியோட கேரக்டர். எனிமினா என்னென்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியுமா சிந்தியா? எனிமிஸ்னா என்னென்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு பிடிக்காததெல்லாம் பண்ணுவாங்க, நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க. நம்ம பிடிக்காதுனா என்ன பண்ணுவாங்க? சரி, இங்க உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதா? இங்க தெரியுதா? ஏதாச்சும் தெரியலையா? ஓகே. ஒரு போல் இருக்கு, 2 கிளாஸ்ல ஒரு சீக்ரெட் இன்கிரிடியன்ட் இருக்கு, வாட்டர் இருக்கு, 2 பால் இருக்கு. நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு இனியோட தீமை சொல்லி கொடுக்க போறோம். யார் யாருக்கெல்லாம் இதை பார்க்கணும்? நீங்க வீட்டில் கூட போய் ட்ரை பண்ணலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒர்க் ஆகும். பார்க்கணும் ஆசையா இருக்கா? வீட்டில் ட்ரை இருக்கா? அப்ப அமைதியா இருந்தா, நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருந்தாதான் இதை உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? சரி, நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுங்க, 2 கப் ஆஃப் கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவர்னா இந்த சோள மாவு சொல்லுவாங்களே, உங்க வீட்டில் மம்மி கிட்ட கேளுங்க. 2 கப்ஸ் எடுத்துக்கணும். ஒரு போல் எடுத்துக்கோங்க. இந்த 2 கப்ஸ் கார்ன்ஃப்ளவரை அதில் போட்டுருங்க. நீங்க எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் 2 கப்ஸ். எல்லா பவுடரும் போட்டாச்சு. ஓகே. இந்த கார்ன்ஃப்ளவர் அப்படியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன கப்பில் 2 கப் போட்டிங்களா, ஈக்குவல் கப், அதில் வாட்டர். அதில் 1 கப்பில் வாட்டர். 2 கப் கார்ன் ஸ்டார்ச் போட்டிங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு. அதில் 1 கப் ஃபுல்லாக வாட்டர். 2 கப்ஸ் ஊற்றிடக்கூடாது, 1 கப். இந்த ரேஷியோ முக்கியம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு. அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். தோசை மாவு பார்த்துருக்கீங்களா, அந்த கன்சிஸ்டன்சி. ஓகே. இது அப்படியே செட் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த எனிமினா என்னென்ன பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுங்கள். இனிமேல் அக்கா அதை செட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனிமினா என்னென்ன பண்ணுவாங்க? திருடுவாங்க. ஓகே, நம்ம திங்ஸ் எல்லாம் திருடுவாங்க. வேற வம்பு இழுப்பாங்க. சூப்பர். வேற நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் கண்ணை காட்டி மிரட்டி நமக்கு விரோதமா குற்றம் சொல்லி பொய் சொல்லுவாங்க. ஓகே. பைபிள்ல இந்த மாதிரி கேரக்டர், எனிமியா ட்ரீட் பண்ண கேரக்டர் ஏதாச்சும் தெரியுமா சிந்தி? ஜோசப். ஓகே. ஜோசப் எத்தனை பேருக்கு தெரியும்? யோசேப்பு நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ பைபிள்ல யோசேப்புன்னு ஒரு கேரக்டர். அவரு தன்னோட எனிமியை, அவரோட ஓன் பிரதர்ஸே அவர் என்ன பண்ணாங்களாம், எனிமியா ட்ரீட் பண்ணாங்களாம். யோசேப்புக்கு மொத்தம் 11 பிரதர்ஸ் இருந்தாங்க. ஒரு குட்டி தம்பி, மீதி 10 எல்டர் பிரதர்ஸ்.
10 அண்ணங்க இருந்தாங்களாம். இந்த 10 அண்ணனுக்கும் யோசேப்பை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. ஏன் தெரியுமா? யோசேப்பு அவங்க அப்பா ரொம்ப செல்லமா இவரை பார்த்துக்கிட்டாராம். அதனால அந்த அண்ணனுக்குலாம் என்ன வந்துச்சு அவர் மேல? பொறாம, ஜெலஸ். அவங்க யோசேப்பை எப்படி பார்த்தாங்க? தம்பியா, பிரதரா பார்க்கல, எனிமி மாதிரி பார்த்தாங்க. தெரியுதா உங்களுக்கு? இவர் தான் ஜோசப், சென்டர்ல இருக்க அவரோட 10 பிரதர்ஸ். டோட்டலா அவங்க ஃபேமிலியில 12. இந்த அண்ணங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? 10 அண்ணனுங்களும் இந்த யோசேப்பை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு நினச்சி நேரம் பார்த்துட்டே இருந்தாங்க. அவர் என்ன பண்ணிடணும்? அவரை ஃபினிஷ் பண்ணிடணும், அவரை கொலை பண்ணிடணும். அந்த அளவுக்கு அவர் மேலே என்ன பண்ணியிருந்தாங்க? பகை வச்சுருந்தாங்க. அவரை ஒரு சத்ரு போலவே பார்த்தாங்க. ஆனால் யோசேப்பு அவங்க அண்ணனை என்ன பண்ணல, அப்படி பார்க்கவே இல்லை. ஒரு நாள் யோசேப்போட அப்பா என்ன சொல்கிறாரு? உங்கள் அண்ணங்க வேலை விஷயமா போயிருக்காங்க, நீ அந்த இடத்துல போய் உங்கள் அண்ணனுக்கு போய் ஃபுட் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா? அவர் அனுப்புகிறார். இவரும் என்ன பண்ணுறாரு? அண்ணன் மேலே, அண்ணனுங்க தான் இவரை சத்ரு மாதிரி பார்த்தாங்க, இவர் அப்படி பார்க்கவே இல்லை. இவர் அன்பு செலுத்திட்டே இருந்தார். அப்போது ஃபுட் எடுத்துகிட்டு கொடுக்க போகிறாரு. அப்போ அந்த அண்ணன்லாம் என்ன பண்ணுறாங்க? இவன் தனியாக வந்திருக்கான், இதுதான் சான்ஸ், இவனை ஏதாச்சும் பண்ணிடலான்ட்டு அவரை என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? அவரை கொலை பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொலை பண்ணி வீட்டில் போய் ஏதாச்சும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் எல்லா பிரதர்ஸும் டிஸ்கஸ் பண்ணி கடைசியாக என்ன பண்ணுறாங்க? குழியில் தூக்கி போட்டுடலாம். எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்களா, இவனை ஏதாச்சும் பண்ணுன்ட்டு குழியில் தூக்கி போடணும்னு நினச்சி குழியில் என்ன பண்ணுறாங்க? அது ஒரு பெரிய குழியில் தூக்கி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு அண்ணன் மனசு மாறி, அப்படி குழியில் தூக்கி போட்டால் நமக்கு என்ன லாபம், இவனை என்ன பண்ணிடலாம், யாருக்காச்சும் அடிமையாக வித்துடலாம். அடிமைனா என்ன தெரியுமா? அவங்களுக்கே வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அடிமையாக வித்துடலான்னு சொல்லிட்டு எகிப்துக்கு போகிறாங்க சில பேரை பார்த்தாங்க. அவங்களுக்கு இவரை வித்துடலான்ட்டு அவங்களோட சொந்த தம்பியை இந்த 10 அண்ணனும் என்ன பண்ணிட்டாங்க? அவரை வித்துட்டாங்க. எதனால? அவங்கெல்லாம் இவரை எனிமி மாதிரி பார்த்தாங்க. ஏன்? அவர் மேலே பொறாமை, அவர் மேலே வீண் பழி சொல்லி எப்படியாச்சும் குற்றப்படுத்தலான்னு சொல்லிட்டு கடைசியாக அவரை வித்துட்டாங்க. இப்போ அவர் எங்கே போயிட்டாரு தெரியுமா? யோசேப்பு எங்கே போயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டாரு. எகிப்துக்கு போயிட்டு ஃபியூ இயர்ஸ் அங்கே இருந்தார். அங்கே நிறைய கஷ்டப்பட்டார். ஆனால் அவர் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்ததுனால அந்த அண்ணங்க மேலே அந்த பகையே அவருக்கு வரல. அண்ணன் இப்படி பண்ணிட்டாரே அப்படி பண்ணிட்டாரேன்னு அவர் என்ன பண்ணல, அவங்கள நிந்திக்கலை. ஒரு பொறுமையாக இருந்ததுனால அவங்க அண்ணனுங்களை அவர் என்ன பண்ணார்? நேசிச்சிட்டே தான் இருந்தார். அண்ணனுங்க வீட்டுக்கு போய் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒரு பெரிய பொய் சொன்னாங்க அவங்க அப்பா கிட்ட. உண்மையாக சொல்லலை. அவரை ஒரு ஆடை வெட்டி அந்த ரத்தத்தெல்லாம் ஒரு ட்ரெஸ் மேலே போட்டு, இங்கே பாருங்க ஒரு கொடிய மிருகம் உங்கள் பையனை அடித்து சாப்பிட்டுருச்சுன்னு அப்பா கிட்ட ஒரு பெரிய பொய் சொல்லிட்டாங்க. உங்கள் பையன் செத்து போயிட்டான் அப்படின்ட்டு. அப்போ எவ்வளோ பொய் பார்த்தீங்களா? அப்போ எனிமி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க, அவங்க மேலே பொறாமப்படுறாங்க, அவங்க மேலே வீண் பழி சுமத்துறாங்க. அப்போ அப்பா ஒரே அலை. மீன்வேல் இவர் எங்கே போயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டார். எகிப்தில் அவர் உண்மையாக இருந்தனால ஆண்டவர் அவரை என்னவா உயர்த்தினார் தெரியுமா? இந்த இன்சிடெண்ட்டை நம்ம லாஸ்ட்டாக கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு 10 வாலண்டியர்ஸ் வரீங்களா? இல்லை வந்துட்டாங்க. இல்லை அங்கே கீழே இருந்து பாய்ஸில் 5, கேர்ள்ஸில் 5, அந்த 10 வாலண்டியர்ஸ் இங்கே வந்துடுறீங்களா? இங்கே கீழே இங்கே கேர்ள்ஸ் இங்கே வந்துடுங்க. கொஞ்சம் இந்த சைடில் மட்டும் ஒதுங்கிக்கிறீங்களா? கொஞ்சம் சைடில் அவங்களுக்கு வழி விட்டுறீங்களா? அங்கே நில்லுங்க. அங்கே இங்கே சைடில் கொஞ்சம் அவங்களுக்கு நடக்கிறது வழி விட்டுறீங்களா? கொஞ்சம் சைடில். ஓகே, நம்ம யாரை பற்றி பார்த்தோம்? எனிமிஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்ல. ஆனால் இன்னைக்கு விபிஎஸ் தீம் என்ன? லவ் யோர் எனிமிஸ். எனிமிஸை லவ் பண்ணுறது ஈஸியாக கஷ்டமா? ரொம்ப கஷ்டம். எப்படி அவங்கள லவ் பண்ணலாம்? அதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி. எனிமியை லவ் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, எப்படியெல்லாம் எனிமியை லவ் பண்ணலாம்? நம்ம யோசேப்பு எப்படியெல்லாம் தன்னை எனிமியாக பார்த்து அவங்க அண்ணனை நேசிச்சார். அதுதான் ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. ஹவு டு லவ் யுவர் எனிமீஸ். உங்கள் சத்துருக்களை எந்தெந்த விதத்துலாம் ஸ்நேகிக்கணும், எப்படிலாம் அன்பு செலுத்தணும், ஒரு 4 பாயிண்ட். அதுதான் இன்னைக்கு முக்கியமான இன்னைக்கு டேயோட தீம். அது ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? ஓகே, நீங்கள் என்ன பண்ண போறீங்க? சர்க்கிளாக இருக்க போறீங்க.
சர்க்கிள்னா நார்மல் சர்க்கிளில் அவுட் சைடை பார்த்து ஆப்போசிட் சைடில் சர்க்கிள், அதாவது லாக் பண்ணிக்கணும். ரவுண்டா நில்லுங்க, உள்புறம்ல வெளிப்புறமா ரவுண்டா கையை லாக் பண்ணிக்கோங்க. ரவுண்டா சர்க்கிளா கையை லாக் பண்ணிக்கோங்க. சர்க்கிளா கையை உள்புறமா. சைடில் கொஞ்சம் வழி விட்டுருங்க அவங்களுக்கு. இந்த பேக்கெல்லாம் எடுத்துருங்க. ஓகே, இவங்க டீம் ஏ, இவங்க டீம் பி. பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ். இது என்ன ஆக்டிவிட்டி? ஹவு டு லவ் யோர் எனிமீஸ். உங்க சத்துருக்களை எப்படிலாம் சிநேகிக்கணும். ஓகே, ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. 4 பாயிண்ட்ல இவங்க 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சு சொல்ல போறாங்க, இவங்க 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சு சொல்ல போறாங்க. ரெடி? அவங்கள என்கரேஜ் பண்ணலாமா? இங்க இன்னும் கொஞ்சம் அவங்க இப்படி தான் வாக் பண்ணிட்டு வர போறாங்க. இப்படி சைடில் வாக் பண்ணிட்டு வராங்க. இன்னும் கொஞ்சம் சைடில் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. இங்க உங்களுக்கு ஒரு சார்ட் தெரியுதா? சி, இங்க சார்ட் தெரியுதா? இங்க 2 சார்ட் இருக்கு, இங்க 2 சார்ட் இருக்கு. நீங்க வந்து 2 சார்ட் எடுத்து சொல்லணும், நீங்க 2 சார்ட் எடுத்து சொல்லணும். யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்னு பார்க்கலாம். பாய்ஸா கேர்ள்ஸா? ஓகே, டோட்டலி 4 பாயிண்ட்ஸ். என்ன பாயிண்ட்ஸ்? ரிப்பீட் பண்ணுங்க. 4 பாயிண்ட்ஸ். ஹவு டு லவ் யுவர் எனிமீஸ். உங்க சத்துருக்களை எப்படி சிநேகிக்கிறது. ரெடியா? உங்க சைடு 2 பாயிண்ட் வரும், உங்க சைடு பார்க்கலாமா? பாயிண்ட் பார்க்கலாமா? அங்கிருந்து கை லாக்கை எடுக்கவே கூடாது. இப்படி சைடில் கை லாக்கோடே வந்து யாராச்சும் ஒருத்தர் பிரிச்சு காட்டணும், பிரிச்சு அதை படிக்கணும். ரெடியா? யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்னு பார்க்கலாமா? இடிச்சுக்காதீங்க. ரெடி? அவங்கள சேர பண்ணலாமா? ரெடி, ஸ்டார்ட். கை லாக். ஒருத்தர் மட்டும் தான் எடுக்கணும், ஒருத்தர் மட்டும் தான் எடுக்கணும். ஓகே, யார் எடுத்தா? ஓகே, கைண்ட்னஸ், அன்பு. தெரியுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? உங்க எனிமி கிட்ட கைண்டா இருக்கணும். அவங்க கோவப்படுற மாதிரி நம்ம கோவப்படுற. இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இருங்க, இங்க ஒரு பாயிண்ட் கேட்கலாம், இது வச்சுக்கோங்க. நீங்க என்ன பாயிண்ட் எடுத்தீங்க? ஹெல்ப். தமிழ்ல உதவி. அவங்களுக்கு என்ன பண்ணும்? என்னென்ன சிச்சுவேஷன் வருதோ அவங்களுக்கு உதவி செய்யலாம். ஓகே, ஒன் மோர் பாயிண்ட் இங்க இருக்கு, அது பார்க்கலாம். ஃபர்கிவ், மன்னிப்பு. அவங்க என்ன நமக்கு கஷ்டம் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? அவங்கள மன்னிக்கணும், நம்ம அவங்கள ஃபர்கிவ் பண்ணணும். இங்க லாஸ்ட் 4th பாயிண்ட் இருக்கு. பிரேயர். அவங்களுக்காக தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? அவங்க மாறுறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். இப்போ இந்த 4 பாயிண்ட். தேங்க்யூ. உங்களுக்குலாம் ஒரு கிளாப் பண்ணுங்க, அழகா பண்ணாங்க. இந்த 4 பாயிண்ட்டை திரும்பி ரிப்பீட் பண்ணலாமா? எப்படியெல்லாம் சத்துருக்களை சிநேகிக்கலாம்? 4 பாயிண்ட். அவங்கள அன்பு செலுத்தணும். அவங்க என்னதான் கோவப்பட்டாலும் நம்ம எப்படி இருக்கணும்? கைண்டா இருக்கணும், கைண்டா பேசணும். அவங்க சம்டைம் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா, நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, திட்டுவாங்க. நம்மளும் என்ன பண்ணலாம் பதிலுக்கு? அப்படி பண்ணக்கூடாது. we have to be kind. பொறுமையாக பேசணும், கைண்ட் வேர்ட்ஸ் பேசணும். அடுத்த பாயிண்ட், உதவி செய்யலாம். என்னெல்லாம் சுச்சுவேஷன் வருதோ அவங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணலாம். அவங்களுக்கு இல்லாத நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அவங்களுக்கு எதெல்லாம் உதவி தேவைப்படுதோ அப்போல்லாம் என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு உதவி செய்யலாம். 3rd பாயிண்ட், அவங்கள மன்னிக்கணும். என்ன இப்படி பண்ணிட்டல, என்ன அப்படி பண்ணிட்டேன், திரும்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது? தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, அவங்கள மன்னிக்கணும். அடுத்தது என்ன பண்ணோம்? முக்கியமானது இதுதான். அவங்களுக்காக தொடர்ந்து ப்ரேயர் பண்ணோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இப்படி தான் போட்டிருக்கு. சரி, எத்தனை பேருக்கு நான் ஆண்டவரோட பிள்ளை ஆகணும் ஆசை? நான் காடோட சைல்டுன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்க? உண்மையாக சொல்கிறீங்களா? நீங்கள் ஆண்டோட பிள்ளைனா என்ன தெரியுமா பண்ணணும்னு சொல்லியிருக்காரு? உங்களோட சத்துருக்களை, இந்த பாயிண்ட், இந்த வசனத்தை இருக்க பாயிண்ட் படி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு, சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். சபிக்கிறதுனா என்ன? என்ன எப்படி சபிப்பாங்க? நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ மார்க்கே எடுக்க மாட்ட, நீ உருப்படவே மாட்ட, அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் என்ன? நம்மளுக்கு அகேன்ஸ்டா பேசுகிற நெகட்டிவ் வேர்ட்ஸ். இந்த மாதிரி சபிக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணுமா? ஆசீர்வதி. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்க. இது 3rd பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து சொல்லலாமா? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு, உங்களை பகைச்சாலும் நீங்க என்ன பண்ணுங்க? எல்லா டைம்ல ஹெல்ப் பண்ணுங்க, உதவியை மட்டும் செய்யுங்க. அடுத்தது 4th பாயிண்ட்,
உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணுங்கள். நிந்திக்கிறது துன்பப்படுத்துறது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நிந்திக்கிறது துன்பப்படுத்துறது கரெக்ட். திட்டிகிட்டே இருக்க, நீங்க என்ன பண்ணாலும் திட்டுறது, உங்களை மூஞ்சி காமிக்க. துன்பப்படுத்துறது என்ன? அடிக்கிறது, மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறது. கரெக்டா? இந்த மாதிரி நிந்திக்கிறவங்களுக்காகவும் துன்பப்படுத்தலாம் நம்ம என்ன பண்ணுமா? ப்ரேயர் பண்ணோம். இப்போ நான் ஆக்ஷன் காமிக்கிறேன், நீங்க சொல்றீங்களா? சாரி, நான் சொல்லிட்டேன், நான் ஆக்ஷன் காமிக்கிறேன், நீங்க சொல்லணும். சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நன்மை செய்யறதுனா என்ன? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கலாம், இல்லாததை நீங்க ஷேர் பண்ணலாம். லாஸ்டா, நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை மனசு கஷ்டப்படுற மாதிரி துன்பப்படுத்துவாங்கல்ல, வேதனைப்படுத்துறாங்களே, துன்பப்படுத்துறவங்களும் நம்ம என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணோம். இது எங்க இருக்கு தெரியுமா? மத்தேயு 5:44. 45வது வசனத்துல என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? இப்படியெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்க எப்படி இருக்கீங்களா? புத்திரராய் இருப்பீர்கள். புத்திரர்னா என்ன தெரியுமா? பிள்ளைகளா இருப்பீங்க. அண்ட் இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தோம்ல, அதுல ஒரு வேர்ட் இருக்குல்ல, கைண்ட்னஸ். கைண்ட்னஸ்னா என்ன? அன்பு, பொறுமையா கைண்ட்னஸ். இப்போ எக்ஸாம்பிள், யாராச்சும் நம்மளை திட்டாங்க, ஹாஷா பேட் வேர்ட்ஸை திட்டாங்க. அப்போ நம்ம அவங்கள திரும்பி பேட் வேர்ட்ஸை திட்டாம எப்படி பேசணுமா? கைண்ட் வேர்ட்ஸ் பேசணும். அதுக்கு ஒரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 15:1 இருக்கு. ரொம்ப அந்த பிரதியுத்திரம் கோபமா நம்ம பேசும்போது அவங்க கிட்ட மெதுவா பேசணும். நீங்க பதிலுக்கு கோவத்தை காமிச்சிங்கன்னா அந்த கடும் சொற்கள் இன்னும் கோபத்தை எழுப்பும். மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும். பிரதியுத்திரம்னா என்ன தெரியுமா? எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க நீங்க ஏதோ கேட்குறீங்க, அவங்க பதிலுக்கு ஹாஷா திட்டாங்க. பதிலுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஹாஷா திட்டாதீங்க. மெதுவான பிரதியுத்திரம் எப்படி இருக்கும்? அவங்க ஹாஷா திட்டுறாங்கல்ல, நீங்க பொலைட்டா கைண்டா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா அந்த கோபத்தை அது என்ன பண்ணும்? அந்த உக்கிரத்தை மாற்றும். ஆனா நீங்க பதிலுக்கு கடுமையான சொற்கள், கடும் சொற்கள் சொல்லிட்டீங்கன்னா அது கோபத்தை என்ன பண்ணும்? இன்னும் எழுப்பும். ஸோ உங்ககிட்ட கோபமா பேசுறவங்க கிட்ட நீங்க எப்படி பேசணும்? கைண்டா பேசணும். இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு வாட்டி பார்த்துடலாமா? இந்த வசனத்துக்கு ஒத்த எக்ஸ்பெரிமெண்ட், நீதிமொழிகள் 15:1. மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும். ஸ்லோவான வேர்ட்ஸ் என்ன பண்ணுமா? எவ்வளோ கோவம் இருந்தாலும், உக்கிரனா கோவம், எவ்வளோ கோவம் இருந்தாலும் அதை மாற்றும். ஆனால் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். நீங்கள் பதிலுக்கு கோபமா பேசிட்டு அது கோவத்தை எழுப்போம். இது எப்படி பாசிபிள்னு இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்க்கலாமா? எனக்கு ஒரு 2 வாலண்டியர் வாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்கறதுக்கு. இது நீங்கள் வீட்டில் போய் வந்துட்டாங்க, இதை வீட்டில் போய் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் சொன்னல என்ன பண்ணணும்? ஓகே, இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு கொஞ்ச நேரம் செட் பண்ணி வச்சிருங்க. இந்த லிக்விட் இருக்குல்ல, இந்த லிக்விட்ல நம்ம ஃபோர்ஸா இது பண்ணும்போது உள்ள போகாது. ஸ்லோவா பண்ணா அப்படியே லிக்விட் மாதிரி உள்ள போகும். ஓகே, கேன் யூ see? ஃபோர்ஸா இருக்கும், ஸ்லோவா பண்ணா அப்படியே கை உள்ள வரைக்கும் போகும். கேன் யூ ட்ரை? இப்படி ஃபோர்ஸா பஞ்ச் மாதிரி கொடுக்கணும். ஓகே, உள்ள ஹார்டா இருக்கும், ஆனால் நீங்கள் கையை வச்சு இப்படி ஸ்லோவாக பண்ணால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஸ்லோவாக விடுங்க. கேன் யூ see the difference? எஸ். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? ஹார்டாக ஹார்டாக கொடுக்கும்போது எப்படி இருக்கு? ஹார்டாக இருக்கு. ஆனால் ஸ்லோவாக விரல் விடுங்க. ஸ்லோவாக இருக்கும் போது அப்படியே அழகாக உள்ள போகுது. ஓகே, நீங்கள் இன்னொருத்தவங்க வச்சு ட்ரை பண்ணலாமா? கம், ஃபோர்ஸாக பஞ்ச் மாதிரி கொடுக்கணும். ஓகே, ஃபோர்ஸா. ஓகே, இப்போ ஸ்லோவாக விடுங்க, ஸ்லோவாக கை விடுங்க. தெரியுதா அந்த லிக்விட் மாறி இருக்கா? ஃபோர்ஸா. நீங்க இதை வீட்டில் போய் ட்ரை பண்ணுங்க. இப்போ ஸ்லோவா. டிஃபரன்ஸ் தெரியுதா? எஸ். இந்த டிஃபரன்ஸ் எதுக்குன்னா, ஃபோர்ஸா இந்த லிக்விடை ப்ரெஷர் கொடுக்கும்போது உள்ள போகாது, அப்படியே டைட்டா கல் மாதிரி இருக்கும். கை ஸ்லோவா போகும்போது அப்படியே அந்த கல் மாதிரி இருக்க லிக்விட் சாஃப்ட் ஆகும். அப்போ
ஏற்கனவே ஆல்ரெடி அவங்க எனிமி மாதிரி கோவமா இருப்பாங்க. அவங்க கிட்ட இன்னும் நீங்க ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா, இன்னும் நீங்க அவங்க பேசுற மாதிரி கோவமான வார்த்தை பேசினா என்ன ஆகும்? அந்த நமக்குள்ள இருக்க பகை இன்னும் அதிகமாகும். ஆனா அவங்க கிட்ட கைண்ட் வேர்ட்ஸ் பேசுங்க, அவங்களும் என்ன பண்ணுவாங்க? சாஃப்டா மாறிடுவாங்க. ஒரு வாட்டி நம்ம லாஸ்டா ஜோசப், தேங்க்யூ ஸோ மச். ஜோசப் ஸ்டோரியில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? என்ன ஆச்சு கடைசி? அவர் எங்க போனாரு? எகிப்துக்கு போனாரு. எகிப்து போய் என்ன ஆயிட்டாரு? பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. அங்க அவரோட பிரதர்ஸ் வராங்க. மற்ற இடத்துல பஞ்சம் வந்துருச்சு, இங்க எகிப்துல நிறைய ஃபுட் இருந்துச்சு. பிரதர்ஸ் வரும்போது யோசேப்பு என்ன பண்ணியிருக்கலாம்? என்ன அப்போ அப்படி பண்ணீங்கல்ல, இப்போ என்ன தேடி ஃபுட்டுக்காக வரீங்களே, இவர் என்ன பண்ணியிருக்கலாம்? தீமைக்கு தீமை பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் இவர் அப்படி பண்ணவே இல்லை. இன்னும் நிறைய ஃபுட் கொடுத்தாரு. அவங்கள கூட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அவங்கள எல்லாரும் இங்கேயே கொண்டு வந்து விட்டுட்டார். அப்போது நம்ம எல்லாரும் யார் போல இருக்கணும்? யோசேப்பு போல இருக்கணும். அவங்க அண்ணன் அவரை ஒரு எனிமி போல பார்த்தாங்க, எல்லாமே பண்ணாங்க, பொறாம கொண்டாங்க, அவரை நிந்திச்சாங்க, அவரை துன்பப்படுத்தினாங்க, அவர் குடும்பமா குற்றம் சாட்ட ட்ரை பண்ணாங்க, பொய்யெல்லாம் சொன்னாங்க அவர் இறந்துட்டாருன்னு. அவர் என்ன பண்ணாங்க? வித்துட்டாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார்? அவர் அவங்கள நேசிச்சார். இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பைபிளில் யாரை சொல்லலாம்? பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜீசஸ். ஜீசஸ். ஜீசஸ் எப்படி சத்துருக்களை சிநேகிச்சாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸோட லைஃப்ல முக்கியமான இன்சிடென்ட், சிலுவையில் ஏசப்பாவை என்ன பண்ணாங்க? ஆணி அடிச்சு முள்முடி வச்சு பயங்கரமா சாட்டையில் அடிச்சு சிலுவையில் அரைஞ்சாங்களா? ஆனா அவங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணாரு, ஞாபகம் இருக்கா? கிராஸ்ல இருந்துட்டே ப்ரேயர் பண்ணாரு. என்ன பண்ணாரு? இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இவங்க செய்யறது தெரியாம பண்ணிட்டாங்க, அவங்கள மன்னிங்க அப்படின்னு அவங்களுக்காக ஜெபம் பண்ணாரு. நம்ம இந்த 4 பாயிண்ட்ஸ் பார்த்தோம்ல, எனிமீஸை எப்படிலாம் லவ் பண்ணணும், திரும்பி ரிப்பீட் பண்ண முடியுமா? கைண்ட்னஸ், அவங்களுக்கு கிட்ட கைண்டா இருக்கணும். அடுத்தது அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்கள மன்னிக்கணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இது எல்லாமே ஜீசஸ் பண்ணாரா? அவரை காட்டி அவர் கூடவே இருந்த அவரோட சீஷர் யூதாஸ் காரியத்தை அவரை காமிச்சு கொடுத்தாரு சிலுவையில் அறையிறதுக்காக. ஆனால் அவர் மேலே அவர் என்ன பண்ணாரு? அன்பாவே இருந்தார். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு சிலுவையில் அறைந்தவங்களும் என்ன பண்ணார்? ஏசப்பா மன்னிச்சார். நீங்களும் அதை போல பண்ணுவீங்களா? நான் சொல்ற திரும்பி சொல்வீங்களா? என் சத்துருக்களை நான் நேசிப்பேன், நான் சிநேகிப்பேன். என்னை சபிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், என்னை சபிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். என்னை பகைக்கிறவர்களுக்கு நான் நன்மை செய்வேன், என்னை பகைக்கிறவர்களுக்கு நான் நன்மை செய்வேன். என்னை நிந்திக்கிறவர்களுக்காகவும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நான் என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன். இதை மறந்துடாதீங்க. யோசேப்பு பண்ற அந்த கேரக்டர் எப்படி? அண்ணங்க அவ்வளோ கஷ்டப்படுறதாலும் கடைசியா அவரு நன்மையே செஞ்சார்ல, அதனால அவங்க அண்ணங்களாம் கடைசியா என்ன பண்ணிட்டாங்க? மாறிட்டாங்க. நீங்களும் கடுமையான சொற்கள் பேசுறவங்க கிட்ட கடுமையான சொற்கள் பேசாம, உங்களை திட்டுறவங்க கிட்ட நீங்க பதிலுக்கு திட்டாம, உங்களை எப்ப பாரு கஷ்டப்படுத்தாம நீங்க நன்மையே செய்யுங்க. நீங்க சாஃப்டா இருங்க. அந்த லிக்விட் எப்படி ஹார்டா இருக்கும் போது இன்னும் ஹார்ட் ஆச்சு, சாஃப்டா போகும்போது அப்படியே சாஃப்ட் ஆச்சு. அது போல நீங்க கைண்டா இருந்தா உங்களை யாரெல்லாம் எனிமியா நினைக்கிறாங்களோ அவங்கள என்ன பண்ணிடுவாங்க? அப்படியே மனசு மாறிடுவாங்க. ஆண்டவர் மாத்துவார். அதுக்காக நீங்க என்ன பண்ண? அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இந்த 4 பாயிண்ட்ஸ் மறக்காதீங்க. லவ் யோர் எனிமீஸ். புரிஞ்சுதா? தேங்க்யூ சில்ட்ரன். காட் பிளஸ் யூ. ஓகே, ஹாய். சத்தம் கேட்கலப்பா. ஹாய். சரி, நேற்று என்ன கிளாப் கற்றுக்கிட்டோம்? வாட்டர் மெலன் கிளாப். ஞாபகம் இருக்கா? ஒரு வாட்டி பண்ணலாமா? ரெடியா? கையெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க பார்க்கலாம். நல்லா ஓகேவா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். வாட்டர்மெலன் கட் கட், வாட்டர்மெலன் ஸ்லைஸ் ஸ்லைஸ், வாட்டர்மெலன் ஸ்மாஷ் ஸ்மாஷ், வாட்டர்மெலன் ட்ரிங்க் ட்ரிங்க், வாட்டர்மெலன் ட்ரிங்க் ட்ரிங்க். இன்னும் ஒரு வாட்டி பண்ணிடலாமா? இப்போ சத்தம், கை தட்டுற சத்தமாக கேட்கணும். ஓகேவா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். வாட்டர்மெலன் கட் கட்,
watermelon, slice, slice, watermelon, smash, smash, watermelon, drink, drink, watermelon, drink, drink. Super. ஓகே பிரைஸ் தி லார்ட். சரி நான் இந்த சைடு. பாய்ஸ் பிரைஸ் தி லார்ட். சூப்பர். ஓகே கேர்ள்ஸ் பிரைஸ் தி லார்ட். ஓகே சூப்பர். எல்லாருக்கும் வாட்டர்மேன் கேப் பிடிச்சிருந்ததா? ஓகே சூப்பர். கொஞ்ச நேரம் நம்ம ப்ரைஸ் பண்ணிடலாமா? எல்லாம் ஏஞ்சிக்கிறியா? பேக்லாம் கீழே வச்சிரு, பேக்லாம் கீழே வச்சிரு. ஓகே யாரெல்லாம் சந்தோஷமா இருக்க? யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கியோ அவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லு. சத்தமே கேட்கலையே. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஓகே சூப்பர். எனக்கு அங்க பின்னாடி யாரும் கண்ணுக்கு தெரியலையே. நீங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா பின்னாடி. கேர்ள்ஸ் அல்லேலூயா. ஓகே பாய்ஸ் நீங்க. பாய் சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. கேர்ள்ஸ் சவுண்ட் சுத்தமாவே இல்லையா? கேர்ள்ஸ் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. நைஸ். ஓகே நம்ம பாடுற பாட்டு இப்போ ஆக்ஷனோட பாடினாதான் நல்லா இருக்கும். சரியா? எல்லாம் என்ன பாரு, எல்லாம் பக்கத்துல பேசாத, எல்லாம் இங்க பாரு. நம்ம ஆக்ஷனோட இந்த பாட்டு பாடினா சூப்பரா இருக்கும். எல்லாம் ஆக்ஷனோட என் கூட பாடுறியா? எனக்கு கண்ணு தெரியல, என்னால முன்னாடி வந்துட்டேன். ஆர் யூ ரெடி? இந்த சத்தம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பாய்ஸ் ஆர் யூ ரெடி? ஓகே என் கூட சேர்ந்து பாடுறியா? நான் சொல்றதே திருப்பி சொல்லு, அப்பதான் எனக்கும் பாட பிடிக்கும், உனக்கும் பாட பிடிக்கும். ஓகேவா? ஓ ஓ சொல்லு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. ஐடா ஓ ஓ. இன்னொரு தடவை ஓ ஓ. சத்தமா ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ.
கண்மலை சொல்றவர் ஹல்லேலூயா சத்தமா ஒரு தடவை சத்தமா. உங்களுக்குள்ள எவ்வளவு எனர்ஜிப்பா, நீ தெரியாம போச்சு. சரி எல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் கண்ண மூடுறியா? நம்ம ஏசப்பாவை நம்ம ஆராதிக்கலாமா? எல்லாம் கண்ண மூடு. அப்படியே எல்லாம் கொஞ்சம் முழங்கால் போட்டுக்கிறியா? யாருமே கண்ணு தரக்கூடாது, ஏசப்பா பார்த்துட்டே இருப்பாரு. எல்லாரும் கண்ணு கிட்ட பேசாத, எல்லாம் உண்மையா கண்ண மூடி ஏசப்பாவை நோக்கி பாரு. யாரும் பேசாத. ஏசப்பா உன்னை பார்க்குறாரு. ஏசப்பானா உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீனாலும் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் கண்ண மூடு. ஏசப்பா நீர் உன்னதர், நீர் உயர்ந்தவர். நீ இப்போ ஏசப்பாவை நீ ஆராதிக்கும் போது நீ பண்ற இந்த ப்ரேயரு, நீ பண்ற இந்த வர்ஷிப்பை ஏசப்பா மேலேருந்து பார்க்குறாரு. உனக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீ இப்போ என்ன பண்ணாத, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசாத, அங்கேயும் இங்கே திரும்பாத, என்னை பார்க்காத, எல்லாம் கண்ட மூடி உண்மையா ஏசப்பாவை நோக்கி இந்த பாட்டு பாடு. ஏசப்பாக்கு தேங்க்ஸ் சொல்லு. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. கண்ண மூடி. மனிதரும் யாரும் கண்டிரா, எல்லாம் கண்ண மூடி கையை உயர்த்தி. மகிமை உடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதரும்
மட்டும் இயேசுவே நீர் மட்டும் பெருகணும். கரங்களை உயர்த்தி நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் இயேசுவே ஒன் டைம் நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் இயேசுவே அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கையசைத்து அல்லேலூயா. அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். 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 அல்லேலூயா. எல்லாம் கண்ண மூடி ஏசப்பா நீங்க மட்டும் பெருகணும்னு நீ மட்டும் சொல்றியா? மியூசிக் எதுவும் இல்லை, நான் எதுவும் இல்லை. நீர் மட்டும் ஏசப்பாவை பார்த்து ஏசப்பா நீங்க மட்டும் பெருகணும்னு சொல்றியா? என் கூட சேர்ந்து நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் இயேசுவே நீர் மட்டும் பெருகணும். சத்தமா நீர் மட்டும் பெருகணும். இன்னும் சத்தமா பெருகணும். நீர் மட்டும் நீர் மட்டும் நீர் மட்டும் பெருகணும். இன்னும் சத்தமாக நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் லாஸ்ட் டைம் நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் இயேசுவே. எல்லாம் அப்படியே கண்ண மூடுறியா? உன்னோட இருதயத்துல கை வச்சுக்கோ. ஏசப்பாவை பார்த்து சொல்லு, ஏசப்பா என் வாழ்க்கையில நீங்க மட்டும் பெருகுங்க. ஒருவேளை ஏசப்பா உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இப்போ நீ ஏசப்பா கிட்ட பேசு. அவர் கண்டிப்பா அவங்ககிட்ட திரும்ப பேசுவார். எல்லாம் கண்ண மூடி என் கூட சேர்ந்து சொல்லு. அப்பா இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அப்பா இங்கே இருக்கிற எல்லா பசங்களையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறோம். அன்றோ இங்கே எல்லாரும் நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. நீர் மாத்திரம் அப்பா உயரணும். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீதமுள்ள எல்லா காரியங்களையும் அப்பா உங்கள் கருத்தில் கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். சூப்பர். எல்லாம் உட்காந்துக்கோ அப்படியே. பிரைஸ் லார்ட். எல்லாம் நல்லா கம்ஃபர்ட்டாக உட்காந்துக்கிட்டீங்களா? நல்லா உட்காந்துக்குங்க. எல்லாம் எல்லாம் நல்லா உட்காந்துக்கிட்டீங்களா? ஓகே. இங்கேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எல்லாம் நல்லா சிரிச்ச முகத்தோட சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து நீங்கள் நல்லா அழகாக இருக்கீங்க சொல்லுங்கள். ஓகே. நல்ல ஒரு வர்ஷிப் பண்ணோம் இல்லையா? இங்கே பண்ணாங்க இல்லையா? நீங்களும் நல்லா வர்ஷிப் பண்ணீங்க. ரெண்டு பேருக்கு சேர்த்து நீங்கள் எல்லாம் நல்லா கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். இல்லை பத்தலை, நல்லா இன்னும் நல்லா
ஓகே சரி ஓகே சரி. நேற்றுக்கு 5 ஃபிங்கர்ஸ் ப்ரேயர் சொல்லி கொடுத்தாங்களா? கற்றுக்கிட்டீங்களே 5 ஃபிங்கர்ஸ் ப்ரேயர்? ஞாபகம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? ஞாபகம் இருக்கா 5 ஃபிங்கர்ஸ் ப்ரேயர்? கட்டவரையில் என்ன சொன்னாங்க? ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு சொன்னாங்க? ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ நேற்றுக்கு வந்து ஒவ்வொரு குறிப்புக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜெபம் பண்ணாங்க இல்லையா? இப்போ வந்து நம்ம எல்லாரும் இணைஞ்சு பண்ண போகிறோம். சரிங்களா? எல்லாரும் ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு துதிக்க போகிறோம் ஏசப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக துதிச்சிங்க. நல்லா ஒர்ஷிப் பண்ணும்போதே என்ன சொல்லுங்க அழகாக அண்ணா என்ன சொன்னாங்க உங்களுக்கு? உன்னதர், உயர்ந்தவர், மகத்துவமானவர் அப்படின்னு சொன்னாங்களே ஏசப்பாவை. இப்போ உங்களுக்கு நீங்கள் என்னென்ன சொல்லி துதிக்கணும்னு ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துறாரோ, ஒவ்வொரு ஏசப்பாவை பற்றி உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை சொல்லி இப்போ துதிக்க போகிறோம். துதிக்கலாமா? எல்லாம் ரெடியா? எல்லாம் முழங்கால் போட்டுக்குங்க. எல்லாரும் கண்களை மூடி நம்ம இப்போ அப்படியே எல்லாரும் இணைந்து துதிக்கலாம். சொல்லுங்கள், உங்களுக்கு என்னென்ன தோணுது ஏசப்பாவை குறித்து எப்படி சொல்லணும்னு தோணுதோ சொல்லி நம்ம இப்போ துதிக்கணும். சரிங்களா? துதிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கணும் கர்த்தாவே. பிள்ளைகளாக இணைந்து எல்லோரும் ஏசப்பா உங்களை துதிக்கும்படியாக அந்த தருணத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் உன்னதர் ஏசப்பா, உயர்ந்தவர் ஏசப்பா, மகத்துவமானவர் கர்த்தாவே. ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் நீங்கள் இருக்கீங்க ஏசப்பா. அதற்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் ஏசப்பா ஆண்டவர் நீங்கள் இந்த நாளில் அந்த பிரசனத்தில் நீங்கள் நிரப்பினீங்களே ஏசப்பா. ஆண்டவர் பிள்ளைகள் நல்லா ஆராதிக்கும்படியாக நல்லா நிரப்பினீங்களே ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நல்லா ஒர்ஷிப் பண்ணக்கூடிய கிருபை அவங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, நீங்கள் துதிகளில் பிரியப்படுகிற தேவன் ஏசப்பா. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, துதி பலிகள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்ததா என்ன சொன்னாங்க? ரெண்டாவது இந்த ஃபிங்கருக்கு என்ன சொன்னாங்க? நம்ம ஏதாவது தவறு செஞ்சால் என்ன பண்ணோம்? மன்னிப்பு கேட்கணும் இல்லையா? நேற்றுக்கு வந்து ஃபஸ்ட் நாள் விபிஎஸ். அப்போ வந்து லன்ச் டைமுக்கு போயிட்டு வந்து எல்லாம் உட்கார சொன்னால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணீங்க? எல்லாம் விளையாடுனீங்கல்ல? உட்காராம ஓடி ஓடி விளையாடுனீங்க. அது தப்பா சரியா சொல்லுங்கள்? தப்பு தானே? அப்போ இப்போ ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்கணும். சரியா? இன்றைக்கி அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க ஏசப்பா. சரியா? இப்போ மன்னிப்பு கேட்கலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எல்லாம் இணைந்து ஜெபிக்கணும், எல்லாரும் ஜெபிக்கணும் ஒன்றா. சரிங்களா? ஓகே. ஏசப்பா, இந்த நாள்லையும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஏசப்பா ஆவியானவரே ஆண்டவர் தாமே அவர்கள் அறியாமல் என்ன தவறு செஞ்ச ஒரு விஷயம் எல்லாரும் ஆண்டவரே இந்த நேரத்தில் அவங்க இணைந்து மன்னிப்பு கேட்குறாங்க ஏசப்பா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே நீர் ஆண்டவர் தாமே மன்னிக்கிற தேவன். இப்போது ஆண்டவர் பிள்ளைகளை நீங்கள் மன்னித்து ஆண்டவர் தாமே உம்முடைய பிள்ளைகளாய் அவர்கள் இருக்க உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்க நல்ல பிதாவே, ஆமென். சரி, இப்போ அடுத்தது மூன்றாவது விரல் என்ன சொன்னாங்க? நன்றி சொல்லணும். சரிங்களா? நன்றி சொல்லணும். எதுக்கு இப்போ நன்றி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு உங்களை ஆண்டவர் கொண்டு வந்தாங்களா? ஏசப்பா உங்களை விபிஎஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா? எவ்வளோ பேர் வர முடியாத தடையாக இருக்குது, ஆனால் உங்கள் ஒவ்வொருவரையும் என்ன பண்ணாங்க? ஏசப்பா கொண்டு வந்தாங்க இல்லையா? இந்த இடத்துக்கு வந்த பிறகு நீங்கள் நிறைய புதிய பாடல் கற்றுக்கொண்டீங்களா இல்லையா? பாடல்லாம் பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? பிடிச்சிருந்ததா? அப்போ எல்லாம் புதிய பாடல் கற்றுக்கொண்டீங்க, வசனம் கற்றுக்கொண்டீங்க. இந்த இடத்துல நல்லா ஆராதிக்க உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்தாங்க. சரிங்களா? அப்புறம் நல்ல உணவு சாப்பிட்டீங்க, ஆகாரம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணீங்க, அதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அது மாத்திரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க இல்லையா? பேக் கொடுத்தாங்க இல்லையா? அந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எல்லாம் பேக் காட்டுங்க, வச்சுருக்கீங்களா? ஓகே. இப்போ இதுக்கெல்லாம் நன்றி சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி சொல்லலாமா? எல்லாம் நன்றி சொல்லலாமா? எல்லாம் இணைந்து நன்றி சொல்ல போகிறோம். எல்லாம் நன்றி சொல்லலாம். நேற்றைய தினத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்ததுக்காக நம்ம இப்போ நன்றி சொல்லலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் பிள்ளைகள் ஒவ்வொரு நேற்றைய தினத்தில் நீங்கள் கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா ஆண்டவர் தாமே இந்த இடத்துல வொர்ஷிப் பண்ண ஆண்டவரை உண்மை ஆராதிக்க
ஆண்டவர் உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளை அவங்க கற்றுக்கொள்ள உதவி செய்தீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நீங்கள் கொடுத்த ஆகாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. பிள்ளைகள் போக்கிலும் வருகையிலும் நீங்கள் பாதுகாத்து கொண்டீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நன்றி பலிகள் எடுக்க நல்ல பிதாவே, ஆமென். இப்போ எல்லாம் எழுந்து நின்றுக்கலாமா? அடுத்த குறிப்புக்கு எல்லாம் எழுந்து நின்றுக்குங்க. சரியா? இப்போ இன்னைக்கியோட நம்மளுக்கு என்ன இந்த நாளில் என்ன பாடம் நமக்கு? இப்போ என்ன சொல்லி கொடுத்தாங்க? உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க. சரியா? நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம நல்லா அன்பாக இருப்போம், அது நம்மளுக்கு ஈஸி இல்லையா? அதுவே உங்கள் எனிமீஸ் கிட்ட எப்படி இருப்பீங்க? உடனே அன்பு செலுத்த முடியுமா? முடியாது இல்லையா? ஆனால் நம்ம யார்? ஏசப்பா பிள்ளைங்க இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணுமா இல்லையா? எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க. இங்கே எல்லாம் பாய்ஸ்லாம் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாம் கவனிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இது முக்கியமான ஜெப குறிப்பு. சரியா? உங்களுக்கு யார் பிடிக்கல, இது வரைக்கும் யார்கிட்ட பேசாமல் இருந்தீங்க, கோபமாக இருந்தீங்க, இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? நீங்கள் அவங்களுக்காக ஜெபிச்சு நம்ம ஏசப்பா பிள்ளை. ஏசப்பா எப்படி இருந்தாங்க? எல்லா இடத்துலையும் அன்பாக இருந்தாங்க இல்லையா? அவரை எவ்வளோ துன்புறுத்தும் போதும் ஏசப்பா என்ன பண்ணாங்க? அவங்க எல்லா இடத்துலையும் அன்பாக இருந்தாங்க. அதே மாதிரி நம்மளும் அன்பாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடித்து நம்ம ஜெபிக்கலாமா? பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடிச்சிக்குங்க. எல்லா பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடிச்சு நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட ஏசப்பா ஆண்டவரே, எங்களிடத்தில் ஆண்டவரே பிரியமாக இருக்கிறவங்களே நேசிக்கிறது ஏசப்பா லேசான காரியமாக இருக்கு ஏசப்பா ஆண்டவரே. ஆனால் சத்துருக்களை நேசிக்கிறது ரொம்ப கடினமானது. ஆனால் அந்த ஆண்டவரே சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய அந்த இருதயத்தை எங்களுக்கு பிள்ளைகளுக்கும் நீங்கள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் எல்லாரிடத்துலையும் அன்பாக இருந்தது போல் நாங்களும் ஆண்டவரே எல்லாரிடத்துலையும் அன்பாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இன்றைய நாளில் அப்படி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பிள்ளைகள் மனதில் நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கொள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் அப்படியே உட்காந்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த குறிப்பு என்னன்னா, எல்லாம் உட்காந்துக்குங்க, எல்லாம் உட்காந்துக்குங்க. இப்போ அடுத்த குறிப்பு, நம்ம இப்போ இந்த ஜெபிச்சோம் இல்லையா, இந்த காரியத்துக்கு ஆண்டவர் நம்மளுக்கு பதில் கொடுப்பாரா இல்லையா? பதில் கொடுப்பார் இல்லையா? அதுக்கு நன்றி செலுத்தி நம்ம என்ன பண்ணோம்? இப்போ ஜெபிக்க போகிறோம். சரியா? இப்போ எல்லாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க, அப்படியே கண்களை மூடுங்க, நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்திற்கு நீங்கள் பதில் தருவீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் பதில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் இப்போ ஒரு தடவை நல்லா ஜோரா கரங்கள் தட்டுங்க. இப்போ உங்களுக்கு வசனம் சொல்லி கொடுக்க வராங்க. எல்லாம் நல்லா கரங்களை தட்டுங்க. ஓகே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? யாரெல்லாம் டயர்ட் ஆயிட்டீங்க? ஐயோ, நிறைய பேர் எனர்ஜியாக தான் இருக்காங்க. பக்கத்தில் யாராவது டயர்டாக இருக்க கை தூக்கியிருந்தாங்கன்னா ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர். சரி, ஓகே, நம்ம உட்காந்த மாதிரி ஒரு கிளாப் கற்றுக்கலாமா? இப்போ நான் என்ன சொன்னேன்? பக்கத்தில் தட்டி என்ன சொல்ல சொன்னேன்? அதை வச்சு கற்றுக்கலாமா? ரெடியா? ஓகே, என்ன பாருங்க, எல்லாரும் ஹலோ சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அக்கா பேசுகிறேன், அக்காவை பார்க்கலாமா? கற்றுக்கலாமா? ஒரு வாட்டி பாருங்க நாங்கள் எப்படி பண்ணுறோம். நீங்கள் பாருங்க. ஜீசஸ் லவ்ஸ் யூ. நல்லா இருக்கா? இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஜீசஸ் லவ்ஸ் யூ. இப்போ நீங்கள் பண்ணுறீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்துக்கோங்க. ரெண்டு பேரை பேர் ஆயிட்டீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க பார்க்கலாம். நாங்கள் ரெடி? சூப்பர் சூப்பர். ஓகே, ரெடியா? 1 2 3. ஜீசஸ் லவ்ஸ் யூ. ஓகே, கிளாப். இங்கே பாருங்களேன் தங்கங்களா, எல்லாம் ஒரு அலையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இங்கே தான் இருக்கீங்க. கிளாப்பு சத்தம் கேட்கல, ஜீசஸ் லவ்ஸ் யூ சத்தம் கேட்கல. இப்போ சத்தமாக ஒரே ஒரு வாட்டி சொல்லிடலாமா? ஓகேவா? ரெடி? ஜீசஸ் லவ்ஸ் யூ. சூப்பர். ஹாய் குட்டீஸ், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்? மெமரி வேர்ஸ். வெரி குட்.
நேத்து என்ன கத்துக்கிட்டோம்? கேட்கலையா? நேத்து என்ன கத்துக்கிட்டோம்? வசனம் ஞாபகம் இருக்குதா? என்ன சொன்னாங்க? அன்பா இருங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். நேத்துல இருந்து ஃபாலோ பண்றீங்களா? வெரி குட். மிக்கி கேக்குறீங்களா? மிக்கி வந்து இன்னைக்கு லேட் போல. நீங்க தான் குட் சில்ட்ரன்ஸ், அதனால டைமுக்கு வந்துட்டீங்க. மிங்கி வந்துகிட்டே இருக்கிறாரு, சீக்கிரம் வந்துருவாரு. ஓகேவா? சரி. என்ன மிங்கி வந்ததும் கத்துப்பீங்களா? அப்ப மிங்கி வர்ற வரைக்கும் ஆன்ட்டி ஒரு ஸ்டோரி சொல்லவா? சரி, எல்லாரும் நல்லா கவனிக்கணும். கொஸ்டின் கேட்பேன். ஓகே. ஒரு குட்டி பையன் இருந்தானா. யாரு? குட்டி பையன். உங்களை மாதிரியே ரொம்ப குட் பாயா, அமைதியாக இருப்பானா, சேட்டெல்லாம் பண்ண மாட்டானா. ஒரு நாள் அவங்க வீட்டில் உங்களை மாதிரி ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சிட்டு சம்மர் லீவ் வந்ததுன்னா வீட்டில் என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் விளையாடுவீங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கலன்னா அந்த குட்டி பையன் நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? தனியாக பாலை தட்டி விளையாடுவீங்கல்ல. அதே மாதிரி அந்த பையனும் வீட்டில் இருந்து பாலை வாசலில் விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கான். ஈவினிங் அப்போ அந்த தெரு வழியாக எல்லாரும் போவாங்க வருவாங்கல்ல. அதே மாதிரி ஒரு அண்ணா ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போய்கிட்டே இருந்திருக்காங்க. போகும்போது இந்த பையன் அடித்த பால் அந்த அண்ணா மேலே பட்டுச்சு. பட்ட உடனே அந்த அண்ணா ஹாப்பியாக திரும்பி பார்த்துருப்பாங்களா? எவ்வளோ கோபம் வந்திருக்கும்ல. கோபமாக திரும்பி பார்த்து திட்டிருக்காங்க. மிங்கி போல எல்லோரையும் குட்டி பசங்களுக்கெல்லாம் ஹாய் இந்த மிங்கு கிட்ட இருந்து. தேங்க்யூ. மிங்கி என்ன லேட்டா? ஆமா. ஓகே, நாளைக்கு டைமுக்கு வந்துடுறியா? வந்துரும். பசங்க உனக்காக ரொம்ப வெயிட் பண்றாங்கல்ல. ஓகே, ஹாய், ஐ லவ் யூ. மிங்கி, நீ வர்ற வரைக்கும் ஒரு ஸ்டோரி சொன்னேன். கன்டினியூ பண்ணவா? எப்படி? சொல்லி முடிச்சிருங்க. ஓகே, கன்டினியூ பண்றேன். அந்த அண்ணா ஆஃபீஸ் முடிஞ்சு அந்த வழியா போகும்போது பால் பட்டுச்சா. அண்ணா கோவமா திட்டினாங்களா. திட்டிட்டோன்னே அந்த பையன் வந்து உங்களை மாதிரி ஏசப்பா பிள்ளை, குட் பாய் குட் கேர்ள் வேறையா. உடனே போய் சாரி கேட்டிருக்கு. அண்ணா பாலை கொடுத்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அகெயின் மறுநாள் என்ன மிங்கி? பாதியில வந்தா இப்படிதான் மிங்கி, ஸ்டோரி புரியாது. ஓகே. நாளைக்கு சீக்கிரம் வந்துரு. மறுநாளும் அதே மாதிரி அந்த குட்டி பையன் பால் விளையாண்டுகிட்டு இருந்திருக்கான். இந்த அண்ணா ஆஃபீஸ் முடிஞ்சு இப்படியே போனாங்களா. அகெயின் பால் அண்ணா மேல பட்டுருச்சு. அண்ணா செம்ம கோமா ஆயிட்டாரு. அந்த பாலை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த தம்பியை நல்லா திட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. நம்மளோட பாலை யாராவது எடுத்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? கோபம். ஆனா அந்த தம்பி என்ன அழுதுகிட்டே அப்படியே வீட்டுக்கு போயிட்டாரு. இந்த அண்ணா வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் குட்டி தம்பிக்கு விளையாடுறதுக்கு எதுவும் இல்லை. தம்பி வாசல்ல சோகமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இந்த அண்ணா அகெயின் மறுநாள் ஆஃபீஸ் முடிஞ்சு போறவரு அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது ஃபோன் வந்திருக்கு அவருக்கு. பாக்கெட்ல இருந்து ஃபோன் எடுத்தாரா, உள்ள இருந்து ஒரு கவர் விழுந்துருச்சு. அத அந்த அண்ணா கவனிக்கல. ஃபோன் எடுத்துட்டு அப்படியே பேசிட்டு போயிட்டாரு. ஆமா, ஃபோன் பண்ற வேலையெல்லாம் பத்தியா மிங்கிக்கு புரிஞ்சிருக்கு. பட் எங்க பசங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அவங்களுக்கு ஃபோன் பிடிக்காது. அப்படியா? தேவையில்லாம ஃபோன் எடுக்க மாட்டாங்க. சூப்பர். அப்படியே அந்த அண்ணா வீட்டுக்கு போயிட்டாங்களா. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு, மம்மி நான் இன்னைக்கு என்னோட சேலரி என்னோட சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்கன்னு பாக்கெட்ல கை விட்டாராம். பாக்கெட்ல இருந்ததா கீழே போயிருச்சு. உடனே அந்த அண்ணா ரொம்ப பண்ணிட்டாங்க. ஐயோ நம்ம கவர் சேலரி 1 month ஒர்க் பண்ண சேலரி பண்ண அப்படின்னு தேடி இருக்காங்க. தேடும்போது எல்லா பாக்கெட்டும் செக் பண்ணியிருக்காங்க, எங்கேயுமே இல்லை. அழுதுருக்காங்க மிங்கி. அழுதுகிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டை வந்து டொக் டொக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. கதவை டொக் டொக்குன்னு தானே மிங்கி திட்டுவோம். அங்க காலிங் பெல் இல்ல. உடனே இந்த அண்ணா கோபமா வந்து கதவை திறந்திருக்காங்க. கதவை திறந்த உடனே அங்க யார் இருந்தாங்க? குட்டி தம்பி இருந்தாங்க மிங்கி. ஆமா, அந்த குட்டி தம்பி
பார்த்த உடனே அம்மாவுக்கு இன்னும் கோபம் ஆயிடுச்சு. நீ இன்னைக்கும் வந்து என்னைய டென்ஷன் பண்ண வந்திருக்கியா? நான் ஏற்கனவே அழுதுகிட்டு இருக்கேன், டென்ஷனா இருக்கேன், நீ போயிடு, உன் பால் எல்லாம் நான் தரமாட்டேன்னு இருக்கு. பட் குட்டி தம்பி சொல்லியிருக்கான், அண்ணா அண்ணா கோவப்படாதீங்க. ஏன்னா அந்த குட்டி தம்பி யார் பிள்ளை? ஏசப்பா பிள்ளை. குட் பாய். அண்ணா கோவப்படாதீங்க. நீங்க எங்க வீட்டை கிராஸ் பண்ணும்போது உங்க பாக்கெட்ல இருந்து இந்த கவர் கீழே விழுந்தது, அத உங்ககிட்ட கொடுத்துட்டு போக வந்தேன்னு கொடுத்துருக்கான். நல்ல விஷயம். அண்ணா வாங்கி கவரை ஓபன் பண்ணா அவ்வளோ பணமும் இருந்ததாம், அப்படியே இருந்ததாம். சூப்பர் சூப்பர். ஒண்ணு கூட குறையலையாம். அண்ணா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இந்த குட் பாய்ட்ட பார்த்துருக்காங்க. அப்பதான் இந்த அண்ணா யோசிச்சிருக்காங்க, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த குழந்தை விளையாண்டு பால் தானே என் மேலே பட்டது, நான் எவ்வளோ கோவமா திட்டிட்டு பாலை எடுத்துட்டு வந்துட்டேனேன்னு ஃபீல் பண்ணி குட்டி தம்பிட்ட சாரி சொன்னாங்களாம். தப்பு பண்ணா சின்னவங்கனாலும் சாரி சொல்லிடணும்னு அந்த அண்ணா சாரி சொல்லிட்டாங்க. ஆமா மிங்கி, நீ சாரி சொல்லுவியா? தலையை மட்டும் ஆட்டுவியா, சாரின்னு சொல்லுவியா? நான் சாரி சொல்லுவேன். குட் மிங்கி. எங்க பசங்களும் வெரி வெரி குட். எல்லா சில்ட்ரன்ஸுமே சாரி சொல்லிடுவாங்க. ஓகே ஓகே. சரியா? அந்த குட்டி தம்பிய ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். அப்புறம் இதுல இருந்து நம்ம என்ன தெரியுதுமா, யாரு நம்மளை பகைச்சிக்கிட்டாலும் நம்ம அவங்களுக்கு நன்மை செய்யணும் மங்கி. சூப்பர். யாரு திட்டுனாலும் திருப்பி திட்டக்கூடாது. சரி சரி, திட்ட மாட்டேன். சரியா? ஆசீர்வதிக்கணும், காட் bless youன்னு சொல்லிடணும். ஆசீர்வதிக்கிறேன். என்ன இல்ல, நான் உன்னை இன்னும் திட்டல மிங்கி. சரி சரி, சாரி. ஓகே. எல்லாருக்காகவும் எல்லாரையும் அன்பு செய்யணும், எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். சரியா? அதான் இப்போ நம்ம வசனமா கத்துக்கலாமா? கத்துக்கலாமே. மிங்கி ரெடியா? நான் ரெடி. ரெடியா? எப்பவுமே ரெடி. இது வந்து நம்மளோட கை. ஓகேவா? எல்லாரும் கை வச்சிருக்கீங்களா? இப்படி விரிச்சு காட்டுங்க. கையில எத்தனை ஃபிங்கர்? 5 ஃபிங்கர்ஸ். ஓகே. இப்போ இதுல இந்த தம் ஃபிங்கர் என்ன சொல்லுது? மத்தேயு 5:5-44 சொல்லுங்க திருப்பி. வெரி குட். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். என்ன சொல்லுதுமா? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இந்த விரலை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? நம்மக்கிட்ட யாரெல்லாம் கோவப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் நம்ம நேசிக்கணும் மிங்கி. இந்த விரலை பார்த்தா உனக்கு ஞாபகம் வந்துடணும். சரியா மிங்கி? ஓகே. நெக்ஸ்ட் விரல், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நம்மளை யாராவது திட்டாங்க, நீ தேங்க்யூ மிங்கி, தேங்க்யூ மிங்கி, தேங்க்யூ. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நம்மளை யாராவது நீ நல்லா படிக்க மாட்ட, நீ டைமுக்கு வரமாட்ட அப்படின்லாம் சொல்லிட்டாங்கன்னா அப்படியே சோர்ந்துடக்கூடாது, அவங்கள ஆசீர்வதிக்கணும். குட் குட். அடுத்த ஃபிங்கர், உங்களை பகைக்கிறவர்களுக்காக சொல்லுங்க, நன்மை செய்யுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள். லாஸ்ட், உங்களை மாதிரி குட்டி சுண்டு விரல், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மொத்தமா மைண்ட்ல என்ன வச்சுக்கணும்னா, இந்த விரல் சிநேகியுங்கள், இந்த விரல் ஆசீர்வதியுங்கள், இந்த விரல் நன்மை செய்யுங்கள், இந்த லாஸ்ட் விரல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுங்கள்னு உடனே இவங்களை ஆசீர்வதிங்க, இவங்களை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏசப்பா இவங்கள ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லணும். சரியா? எதையும் நம்ம ஏசப்பா அப்படிங்கிற சொல்லி நீங்க சொல்லணும். உங்க ஃப்ரெண்ட்ஸை ஏசப்பா என் ஃப்ரெண்டை ஆசீர்வதிங்க, ஏசப்பா என் ஃப்ரெண்டை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லணும். இப்போ நம்ம வசனம் சொல்றோம், நான் சொல்வேன், நீங்க எல்லாரும் சொல்லணும். மிங்கி நீயும் சொல்லணும். நான் சொல்றேன். ஓகே. நீ இதை விட்டுட்டு நீ மிங்கி சொல். ஓகே, குட் பாய். ஓகே. மத்தேயு 5:40
4 4 உங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இங்கிலீஷ்ல கத்துக்கலாமா? இங்கிலீஷ் எங்க பசங்க வசனம் சொல்றாங்க. மிங்கி வாயை வீட்ல வச்சுட்டு வந்துட்டியா? சொல்லவே மாட்டேங்கிற. வாயை திறந்து சொல்லிட்டு தானே இருக்கிறேன். ஓகே, தலையில பேன் ஒன்னு ஓடிச்சு, அதை தான் எடுத்துறலாம். அது நான் பாத்துக்கிறேன் மிங்கி. ஓகே ஓகே, நம்ம இப்போ இங்கிலீஷில் சொல்லலாமா? ஸ்லோவாக சொல்வீங்களா இல்லை சத்தமாக சொல்வீங்களா? சரி, எவ்வளோ தூரம் சத்தமாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகேயா? யாரு சத்தமா சொல்றாங்கன்னு பாப்போம். மிக்கி சத்தமாக சொல்ல போகிறாங்களா இல்லை நீங்கள் சத்தமாக சொல்ல போகிறீங்களா பார்க்கலாம். ஓகே, ரெடியா? I am watching you. Matthew 5:44. But I tell you, love your enemies. Pray for those who persecute you. சூப்பர். இன்னொரு சொல்லலாமா? சொல்லலாமா? Matthew 5:44. But I tell you, love your enemies. Pray for those who persecute you. வெரி குட். உங்களுக்கு ஒரு சத்தமா ஒரு கிளாப் பண்ணுங்க. சரி, நம்ம இப்போ ஹிந்தில கத்துக்கலாமா? ரெடியா? சத்தமே கேட்கல. ரெடியா? வாங்கோ. ஆஹா, சூப்பர். மிக்கி ஹிந்தில கத்துக்கலாமா? கத்துக்கலாமே. परंतु मैं तुमसे यह कहता हूँ कि अपने बैरियों से प्रेम रखो और अपने सताने वालों के लिए प्रार्थना करो. मत्ती 5:44. या சொல்லிட்டியா நீ ஹிந்தில? எஸ் ஓகே. கத்துக்கிட்டீங்களா? 3 லாங்குவேஜ்லயும் கத்துக்கிட்டாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியுது கத்துக்கிட்டாங்க. தேங்க்யூ. டெய்லி சொல்லி பார்க்கணும். ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளை. இன்னொரு நேரம் ரிமைண்ட் பண்ணிடலாமா? லாஸ்டா இந்த விரல் என்ன சொல்லணும்? சிநேகியுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். வெரி குட். எல்லாரும் கிளாப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்களே. தேங்க்யூ. சூப்பர். ஓகே, மிக்கி வருவார், திருப்பி வருவார், உங்களெல்லாம் பார்க்க வருவார். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு பாட்டு கற்றுக்க போகிறோம். ஓகேவா? இது சூப்பரான பாட்டு. எல்லாருக்கும் 1 2 3 4 தெரியுமா? ஓகே, அதை வச்சு ஒரு பாட்டு பாட போகிறோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் நீங்களும் எங்களோட கூட சேர்ந்து பாடலாம். 1 2 3 4 5 6 7 8. எண்ண முடியாத அன்பு என் இயேசுவின் அன்பு. ABCDEFG விவரிக்க முடியாத அன்பு என் இயேசுவின் அன்பு. 1 2 3 4 5 6 7 8. எண்ண முடியாத அன்பு என் இயேசுவின் அன்பு. விவரிக்க முடியாத அன்பு என் இயேசுவின் அன்பு. உனக்காக எனக்காக தன்னையே தந்த ஒப்பில்லாத அன்பு. இயேசுவின் அன்பு.
இருக்கு பாட்டு? ஓகேவா? எல்லாருக்கும் 1 2 3 4 தெரியும், ABCD தெரியும், AAEE தெரியும், சரியா? நல்ல ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனோட கூட, சரியா? இப்போ வந்து நல்ல உற்சாகமாக நல்ல சிரிச்சு, ஓகேவா? 1 2 3 4 நல்லா பண்ணோம், ஓகேவா? ஆண்டி வந்து கிட்ட வந்து உங்களை பார்க்க போகிறேன். கிட்ட வந்து யார் யார் நிறைய கிஃப்ட் வச்சுருக்கோம். மதியானம் வந்து கிஃப்ட் டைம் தான் என்ன? யார் யார் நல்லா பாடினா, யார் யார் சிரிச்சு பாடினா, யார் யார் முகம் அப்படியே என் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே அப்படியே பதியும் தெரியுமா? இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஐயோ இந்த ஆண்டியை பார்த்தோமே, இந்த ஆண்டி ரொம்ப அழகாக இருந்தாங்களே அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் வரும் தெரியுமா? இந்த ஆண்டி நம்மளை பார்த்து அழகாக சிரிச்சாங்களே, இந்த ஆண்டி சிரிச்சது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, இந்த ஆண்டி நம்மளை கட்டி பிடிச்சது ஆசீர்வாதமாக இருந்துச்சு, நம்ம பக்கத்தில் உட்காந்து ஃப்ரெண்டு கை கொடுத்தாலே அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் தெரியுமா? இப்போ அந்த மாதிரி இம்ப்ரெஷனை யார் யார் கிரியேட் பண்ணுறீங்களோ, நிறைய கிஃப்ட் வாங்கி வச்சுட்டேன். எல்லாருக்கும் கிஃப்ட் தான், சரியா? எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேன். சும்மா உட்காந்து தூங்குறவங்களுக்கும், நான் பக்கத்தில் இருக்கிறவங்கள நோண்டுறவங்களுக்கும், அவங்களுக்குலாம் கிஃப்ட் கிடையாது. நான் யார் யார் நல்ல பாட்டு பாடுறீங்க, நல்லா கவனிக்கிறீங்க, அடிக்கடி பிரேக்கு போகாமல் யார் யாரெல்லாம் இங்கேயே பிரேக் போட்டு உட்காந்து இருக்கீங்க, அவங்களெல்லாம் அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேவா? ரெடியா? பாடலாமா? ஓகேவா? எல்லாம் உற்சாகமாக இருக்கீங்களா? ஓகேவா? ஒன்று அவங்கள பார்த்து சரிங்க, இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சரிங்க, இல்லை என்னைய பார்த்து சரிங்க. தரையை மட்டும் பார்க்காதீங்க. தரையில் யார் நோ ரியாக்ஷன், தரையிலேருந்து உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஓகேவா? ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 என்ன முடியாத அன்பு என் இயேசுவின் அன்பு. ABCDEFG விவரிக்க முடியாத அன்பு என் இயேசுவின் அன்பு. 1 2 3 4 5 6 7 8 என்ன முடியாத அன்பு என் இயேசுவின் அன்பு. விவரிக்க முடியாத
ஓகே, நம்ம நேற்றுலேருந்து ஒரே எதை பற்றி தான் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கோம்? அன்பு தான் இல்லை. இன்னைக்கு என்ன அன்பு பார்த்தோம்னா, சத்துரு அவங்க மேலே அன்பு. சத்துருனா யார்? நான் உட்காந்து யோசித்து பார்த்தேன், யார் அந்த சத்துரு? சிலருக்கு பேர் வச்சுருப்பாங்க, சத்துரு சந்துரு அப்படின்னு. அந்த சத்துரு இல்லை. ஸ்கூலில் போனோடனே சிலர் கேட்பாங்களே, காயா பழமா கேட்குறாங்களா? பழம்னா நமக்கு யார்? அவங்கெல்லாம் ஃப்ரெண்டு தானே. சிலர் காயின்னு சொல்லுவாங்களே, அவங்க தான் நமக்கு சத்துரு இல்லை. ஆனால் நமக்கு ஒரே ஒரு சத்துரு தான். ஆமாம். இப்போது சிலர் பக்கத்தில் உள்ளவங்கள சத்துருவாக நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க மேலே நம்ம அன்பாக இருக்கணும். சரியா? ஸோ நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, சத்துருக்கள் மேலே அன்பாக இருந்தவங்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரியா? யார் அந்த சத்துருக்கள் மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்க? ஆமாம், ஏசப்பா தான். அவரை விட்டா வேறு யார்? அவர் தான் அன்பாக இருந்தவர். அவரை அடிச்சுக்கிற ஆளே கிடையாது. அதே மாதிரி அவருக்கு பின்னாடி வந்தவரும் சத்துருக்கள் மேலே ஒருத்தர் அன்பாக இருந்தார் பாரு. யார் அவருன்னா, அவர் பேர் தான் ஸ்தேவான். சொல்லுங்கள் பார்க்கலாம், பேரை சொல்லுங்கள். அவர் பேர் என்னது? ஸ்தேவான். இங்கிலீஷில் சொன்னால் ஸ்டீஃபன். சொல்லுங்கள், ஸ்டீஃபன். பேர் தானே சொல்கிறீங்க எல்லாரும். இந்த ஸ்டீஃபன் என்ன பண்ணாருன்னா, அந்த ஸ்டீஃபன் வந்து ஏசப்பா பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அவருக்கு கொடுத்த வேலை என்ன வேலைன்னா, ஒழுங்காக எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு கவனிக்கணும். அந்த வேலை தான் அவர்களுக்கு. ஆனால் அந்த ஸ்தேவான் என்ன பண்ணாருன்னா, எல்லாருக்கும் ஏசப்பா பற்றி சொன்னார் பாரு. ஏசப்பா பற்றி சொன்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. நிறைய பேருக்கு கோவம் வந்துருச்சு பாரு. அவன் மேலே என்ன பண்ணாங்கன்னா, என்ன பண்ணலான்னு ஆலோசனை பண்ணாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் ஏசப்பாவை பற்றி பேசிகிட்டே இருக்கிறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் ஏசப்பாவை என்ன பண்ணோம், சிலுவையில் அடித்து சாகடித்தோம். இந்த மாதிரி நிறைய பேர் கிளம்பிட்டாங்களே, இவங்களை விடக்கூடாது, என்ன பண்ணோன்னு யோசனை பண்ணாங்க. அவங்களே யோசனை பண்ணி அவருக்கு அவங்களே தண்டனை ரெடி பண்ணிட்டாங்க. இவனை பிடிச்சி என்ன பண்ணோம், அடித்து சாகடிக்கணும், கல்லால் அடித்து சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போகிறேன். அவனை பிடிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் அவர் பயப்படல. ஏசப்பா பிள்ளைங்க எப்போவுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, பயப்பட மாட்டாங்க. அவர் அழகாக என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் அவருக்கு என்னெல்லாம் தெரியுமோ ஏசப்பாவை பற்றி அதெல்லாம் சொல்கிறார். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்கிறியா ஏசப்பாவை பற்றி? அவர் சொல்லும்போதே பார்த்தா அவர் முகம் அப்படி பிரைட் ஆகிட்டு பாரு. அவரை யாருமே எதிர்த்து கூட நிற்க முடியல, பேசவே முடியல. அந்த அளவுக்கு அவர் அழகாக பேசிகிட்டே இருக்கிறார். ஆனால் அவங்க அதெல்லாம் கவலைப்படவே இல்லை. இவனை விட்டா எல்லாரையும் மாற்றிடுவான், எப்படி இயேசுவை சாகடித்தோமோ அப்படி இவனை சாகடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாரும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோவம் தான் கையில் கல் எடுத்துக்குவாங்க பாரு. தர்பூசணி மாதிரி கல் எடுத்து வச்சுருக்காங்க, பெரிய பெரிய கல் எடுத்து வச்சுட்டாங்க. எல்லாரும் கல் எடுத்து இப்போ யார் மேலே போட ஆரம்பிக்கிறாங்க, அந்த ஸ்டீஃபன்ங்கிற ஸ்தேவான் மேலே போட ஆரம்பிக்கிறாங்க. கல் மேலே போட்டால் எப்படி இருக்கும்ல, ஆஹா கல், ஓஹோ கல் அப்படி சொல்லுவோமா? எப்படி சொல்லுவோம்? அடப்பாவி கல் அப்படி தான் சொல்லுவோம். எல்லாம் வேக வேகமாக அடிக்கிறாங்க. அடித்த மேலேருந்து என்ன தக்காளி வருமா, சட்னி வருமா? ரத்தம் வந்தது பாரு. தலையிலேருந்து ரத்தம், எல்லா இடத்துலேருந்து ரத்தம் வந்துச்சு. நமக்கு யாராவது அந்த மாதிரி அடித்தா என்ன பண்ணுவோம்? பயங்கரமாக கத்தி அம்மாட்ட பிடிச்சி கொடுப்போம், அப்பாட்ட பிடிச்சி கொடுப்போம், போலீஸில் பிடிச்சி கொடுப்போம். அவர் அப்படி இல்லை, சாக போகிறாருன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா எல்லாரும் கல்லால் எடுத்து அவர் அடிக்கிறாங்க. அவர் அப்படியே முட்டி போட்டு எத்தனையுமா சொன்னார், இவங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சுக்கோங்க, இந்த தப்பெல்லாம் இவங்க மேலே செலுத்தாதீங்க, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த அன்பாக சொல்லிட்டு அவர் செத்து போனார் பாரு. இல்லை, அந்த இயேசு கிறிஸ்து எழும்பி நின்று பரலோகத்தில் இவர் வெல்கம் பண்ணாருன்னு பைபிள் எழுதியிருக்கு. இல்லை, நம்ம சத்துருக்கள் மேலே அன்பாக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக முடியும். இல்லைன்னா நம்ம சும்மா சொல்லிக்கலாம். இன்னொருத்தர் அப்படி பற்றி சொல்லணும்னா இன்னொருத்தர் யாரை சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஊருக்கு வந்தாங்க பாரு, கிரகாம் ஸ்டெயின்ஸ்னு ஒரு அங்கிள். சரியா? இந்த அங்கிள் பாரு எவ்வளோ நல்லா இருக்காங்களே, ஃபேமிலி எவ்வளோ நல்லா இருக்குல்ல. ஒரிசாவில் வந்து அவங்க என்ன மினிஸ்ட்ரி பண்ணாங்கன்னா, லெப்ரசி குஷ்ரோகம் இருக்குல்ல, குஷ்ரோகி பார்த்துருக்கீங்களா? கையில் புண்ணு வரும், அப்புறம் அப்படியே கையே போயிடும், ஃபுல்லாக புண்ணாயிடும். காலில் வந்துச்சுன்னா காலை எடுத்துட வேண்டியதான். மோசமானது, பயங்கரமாக ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வியாதிக்காரங்க கிட்ட போய் அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க புண்ணுக்கெல்லாம் மருந்து கொடுத்து, அவர் ஒரு டாக்டரு, அவங்களுக்கெல்லாம் மருந்து கொடுத்து அவங்கள சுகமாக்கி அவங்களுக்கு கைத்தொழில் எப்படி தொழில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து அவங்க வாழ்க்கையை முன்னேற்றத்திற்காக நிறைய காரியம் செஞ்சார். 34 வருஷம் அந்த மாதிரி செஞ்சிருக்கிறார். நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா? நல்ல மனுஷன் தானே. ஒரு நாள் அவருக்கு 2 பையன் ஒரு பொண்ணு, பிலிப் தீமோத்தி 2 பையன். இவரும் சேர்ந்து காட்டில் ஒரு வேனில் அவர் தூங்கிட்டு இருக்கிறார். கொஞ்சம் பேர் வந்தாங்க போகிறேன், அந்த வேனெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பக்கத்தில் உள்ள வீடெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாரும் வெளியில் வந்து இவரை காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்லி அந்தந்த வீடெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்கும்போதே இவருடைய வேனை அப்படியே பெட்ரோல் ஊற்றி என்ன பண்ணிட்டாங்க, கொளுத்திட்டாங்க. தீ வச்சு கொளுத்தும் போது கத்துவாங்கள்ல, யாரும் வெளியில் வந்து இவரை காப்பாற்ற முடியாது. இல்லை, நம்ம ஆட்கள் அவ்வளோ நல்ல காரியம் செஞ்சாங்க. அவர் செத்து போயிட்டார். செத்து போனோடனே இப்போ ஆளெல்லாம் பிடிச்சிட்டாங்க. யாரெல்லாம் இதுக்கு காரணமோ அவங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க.
அவருடைய மனைவி கிளாடிஸ்கிட்ட கேட்குறாங்க, அம்மா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவங்களெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், மன்னிச்சிட்டேன். இல்லை இதை மாதிரி என்னால் சொல்ல முடியுமா? இப்போ அவங்களும் அவங்க பொண்ணு தான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் இந்த 3 ஜென்ட்ஸ் இல்லை. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டேன், மன்னிச்சிட்டேன். இல்லை அவங்க ஆண்டுடைய பிள்ளைங்கிறத நிரூபிக்கிறாங்க. இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா, கொஞ்ச நாளைக்கு முந்தி நம்முடைய போதகரமாக சொன்னாங்க பாரு, போப்பாண்டவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்ச நாளைக்கு முந்தி போப்பாண்டவர் பிறந்தாரா இறந்தாரா? இறந்துட்டார்ல. அதே மாதிரி ஒரு போப்பாண்டவர் ஜான் பால் II. அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் போயிட்டு இருக்கும்போது அவரை ஷூட் பண்ணிட்டாங்க துப்பாக்கியால். ஆனால் ஆண்டவருடைய கிருபையில் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவர் பிழைச்சிட்டார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன யார் ஷூட் பண்ணது, என்ன எதுக்கு ஷூட் பண்ணாங்க? அவர் பேரை என்ன பேர் வச்சுருக்காங்க? போப் ஆண்டவர். ஆண்டவர்னா யார்? பெரிய காடு, நல்ல மனுஷன் அவர். உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு ஒரு ஆச்சரியம், ஷூட் பண்ணவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. உடனே சொன்னார், அவங்க ஜெயிலெலாம் போட வேண்டாம், அவர் என்ன பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணிருங்க. திருப்பி இவர் வெளியில் வந்த பிறகு அவரை கூப்பிட்டு பேசுகிறார், எப்பா நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தேன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. யார் மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு அவன் தானே சுட்டவன் தானே கேட்கணும். இவர் கேட்குறாரு, ஏன்ப்பா என்னை சுட்ட, ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்டுட்டு இவர் கூடவே அவரை வச்சுக்கிட்டா இருப்பாரு. சாகிற வரைக்கும் இவரை சுட்டு இவரை சாகடிக்க நினைச்சவர் யார் கூட இருக்கிறாருன்னா, இந்த போப்பாண்டவர் ஜான் பால் கூடவே இருக்கிறார். இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சத்துருக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, சத்துருக்கள் மேலே என்ன வச்சுருக்காங்க, அன்பு வச்சுருக்காங்க. நீ அந்த மாதிரி வச்சுருக்கியா? யாரையாவது சத்துருவாக வச்சுருக்கியா? இப்போ யோசித்து பார்க்க போகிறேன். ஒரு நிமிஷம் நம்ம கண்ணை மூடி சத்துருவுக்காக நினைக்க போகிறோம். இல்லை நல்லது தான் நினைக்கிறோம். யாராவது ஒருத்தர் சத்துரு அவனை போய் நான் அடிப்பேன் உதைப்பேன்னு நினச்சிட்டு இருந்தானா, நீ இப்போ ஒரு ஜெபம் பண்ண போகிற, ஏசப்பா நான் அவங்களெல்லாம் என்ன பண்ணுறேன், நான் மன்னிக்கிறேன், அவங்க மேலே நான் எப்படி இருக்க போகிறேன், அன்பாக இருக்க போகிறேன். யோசிக்கலாமா? ஒரே ஒரு நிமிஷம் நீ செய்வியா? நீ அப்போ தான் நீ கடவுளுடைய பிள்ளையாக மாற முடியும். இல்லை இயேசு கிறிஸ்து அப்படி தான் பண்ணார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? யாரும் அவர்கிட்ட மன்னிப்பே கேட்கல. யாராவது கேட்டாங்களா? அவர் அடித்தவங்க, எச்சி துப்புனவங்க, முடி பிடிச்சி இழுத்தவங்க, முள்முடி வச்சவங்க, கையில் ஆணி அடித்தவங்க, காலில் ஆணி அடித்தவங்க, விழாவில் குத்துனவங்க, இறங்கி வாயான்னு சொல்லி கிண்டல் பண்ணவங்க யாரும் மன்னிப்பு கேட்கல. இவரே என்ன சொல்லிட்டார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்காங்களே. நீ மன்னிக்க போகிற? அப்படி எல்லாம் கண்ணை மூடி பார்க்கலாம். எல்லாம் க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அப்படியே யோசித்து பாரு. எல்லாம் யாரும் பேசக்கூடாது பாரு. ஜீசஸ் பார்த்துட்டே இருக்கிறார். நீ ஆண்டவருடைய பிள்ளையா நீ நிரூபிக்கிற டைம் இது. யார் மேலேயாவது நீ கோபமாக இருக்கியா? சிலர் அம்மா மேலே கோபம், சிலருக்கு அப்பா மேலே கோபம், சிலருக்கு பிரதர் மேலே, சிஸ்டர் மேலே, ஃப்ரெண்டு மேலே கூட சிலத்துல கோபம் இருக்குல்ல. அந்த கோபத்தெல்லாம் இப்படி எடுத்து போட போகிற. பைபிளில் சொல்லியிருக்கு, மூடனுடைய நெஞ்சில் தான் கோபம் அப்படியே இருக்குமா. கோபம் இருந்தால் நீ அதெல்லாம் எடுத்து போட்டு உனக்குள்ளே நல்ல குணம் வந்துச்சுன்னா நீ ஆண்டவருடைய பிள்ளையா மாறும். அப்போ தான் மாறுவேன். கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா? கேட்குறியா? யோசித்து பார்க்கலாம். யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறியா? யார் மேலேயாவது கோபம் பகை வச்சிருக்கிறியா? இப்போ நான் ஏசப்பா நான் அவங்கள மன்னிச்சிட்டேன்னு நீ சொல்லு. அவங்க மேலே நான் கோபமாக இருக்க மாட்டேன், நான் அன்பாக இருப்பேன்னு சொல்லு. காட் உன்னை பிளஸ் பண்ணுவார். ஆண்டவரே இந்த வேளையில் அருமையான பிள்ளைகளுடைய மனதில் ஒருவேளை கோபம் இருக்குன்னா, பகை இருக்குன்னா இப்போதே அதை எடுத்து போடுங்க. உங்களுடைய பிள்ளைங்க எப்போவுமே உங்களை போல சாந்த குணமுள்ள பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க. இவங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய், என்னடா ஆன்ட்டி திரும்பி வராங்களேன்னு பார்க்குறீங்களா? ஒரு வசனம் கற்றுக்கிட்டோம்ல, அது திருப்பி ரிமைண்ட் பண்ணலாமா? உங்களுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்குன்னு பார்க்கட்டுமா? இல்லை ஆன்ட்டி ஒரு வாட்டி சொல்லிட்டு அப்புறம் கேட்கவா? சொல்லணும். ஓகே. தம்பு மிங்கி ஜூஸ் குடிக்க போயிருக்கு, இப்போ வந்துடும், டயர்ட் ஆயிடுச்சான். ஸோ நம்ம வசனம் கற்றுக்கலாம். ஓகேவா? தம்பு என்னது? மத்தேயு 44. வெரி குட். நெக்ஸ்ட் உங்கள் வெரி குட். நெக்ஸ்ட் சூப்பர். நெக்ஸ்ட் உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள். சூப்பர். தி லாஸ்ட் ஒன், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். வெரி குட். இதை டெய்லி உங்கள் விரலை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரணும்? இந்த 4 வார்த்தைகள் ஞாபகம் வரணும். வச்சுப்பீங்களா? ஓகே. போறேனே போறேனே பயணம் போறேனே, ஜாலியா பயணம் போறேனே. ஹே
போறேனே பயணம் போறேனே காட்டுக்குள் போறேனே நானும் வரேனே உன் கூட நானும் வரேனே நீ வரியா ஆமா ஏய் யார் நீங்க ரெண்டு பேரும் ஏய் நாங்கலாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் உனக்கு தெரியாதா எங்களை பார்த்தா யாருன்னு தெரியல உனக்கு ஃப்ரெண்ட்ஸா எங்களை பார்த்தா உனக்கு யார் மாதிரி தெரியுது டேய் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் மஞ்ச கலர்லயும் கருப்பு கலர்லயும் முடியெல்லாம் கிடையாது யார் நீங்க டேய் நாங்கலாம் மிஸ்டர் திருடன்ஸ் ஓ திருடரா ஏய் என்ன அப்படி நினைக்கிற எவ்வளவு கஷ்டம் தெரியுமா திருடுறது அது நேச்சுரல் டாலன்ட் வேணும்யா அதுக்கு நேச்சுரல் டாலண்டா என்ன நீங்களா பெரிய மனுஷனா உங்களுக்கு நான் பயப்பட மாட்டேன் ஏய் ரொம்ப பேசுறான் ஆமா பைய வேற ரொம்ப ஜொலிக்குது வெயிட்டா இருந்தா கூட ஏய் நோ 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 ஏய் புடி அவ ரொம்ப கதறா நான் வாயை மூடுறா அவ வாயை மூடுறா நான் மூடுறேனே ஏய் என் வாய் இல்லடா அவ வாயை மூடுறா விட்டுட்டேன் நல்ல போட்டு அடிடா அவன வாயில வீங்கடா ஏய் நில்றா ஏய் ஏய் ஐயோ ஏய் ஓட பாக்குறானே ஆயா அவ யாபா இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டடா நிறைய இருக்குடா காசு இதுல ஆமா அண்ணே நிறைய வச்சிருக்கானே அவன் அச்சச்சோ போச்சே இருந்ததெல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்களே ஐயோ ஒன்றுமே முடியலையே பார்த்து வாயில வார்த்தை கூட வரலையே காப்பாத்துங்க யார்ப்பா அது அது யாருப்பா அது நான் தான் டாக்டர் வந்திருக்கேன் நீ யாருப்பா நாடா பார்த்தா தெரியலையா ஐயா என்னாச்சு உனக்கு என்னாச்சா ஐயா நான் பேஷண்ட்டாவா வந்துக்கிறேன் ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு அடிச்சுட்டு போயிட்டாங்கப்பா அதே செய்ப்பா அடிச்சுட்டு போயிட்டாங்களா நானே வந்து ஃபர்ஸ்ட் டைம் சர்ஜரிக்கு வந்திருக்கிறேன் இப்போ போயிட்டு இருக்கேன் கத்தியை தேடணும் அப்புறம் பிளேடை தேடணும் ஆனா நீ வந்து இப்போ உனக்கு அது யாரை பார்க்க நான் கிளம்புறேன் நீ பார்த்து கம்ஃபர்ட்டர் எங்க போன கம்ஃபர்ட்டர் அச்சச்சோ சார் இதோ வந்துட்டேன் சார் பா இந்த பேஷண்ட்டை பாருப்பா நான் போறேன் எனக்கு சர்ஜரிக்கு டைம் ஆகுது ஐயோ அது என்னய்யா கம்ஃபர்டர்ன்ட்டு போறீங்க கம்ஃபர்டரு என்னது கம்ஃபர்ட்டா கம்ஃபர்ட் வீட்ல இருக்கும் ஒன்னு கடையில இருக்கும் நீ கம்ஃபர்ட் என்கிட்ட கேக்குற போய் கடையில கேளுப்பா நீ தானே கம்ஃபர்டரு நான் கம்ஃபர்ட்டர் இல்லப்பா கம்பவுண்டரு கம்பவுண்டரா அது என்னாலடி சொல்லிட்டு போனா கம்ஃபர்ட்டர்ன்ட்டு சொல்லிட்டு போயிட்டானே சரி விடு போ எனக்கு ஒண்ணுமே முடியலையா நான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சரி சரியா இருக்கட்டும் நீ ஏன் இங்க நடுவுல படுத்துட்டு இருக்க ஆசையா இருக்குது வீட்ல பெட் இல்ல அதனால இங்க வந்து படுத்துக்கிட்டேன் கேக்குறா பாரு கேள்வி ஐயோ அடிபட்டு சரியா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு அடி ரொம்ப பலமா பார்த்தா தான் தெரியுதா குத்துயிரும் கொலையுமா கிடக்குறனே கூட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு சரி சரி நானு ஒரு ஜோக் கொண்டு வந்திருக்கேன் அது உன்கிட்ட சொல்லவா சொல்லு ஜோக் ஐயோ நானே எப்படி கிடக்குறேன் இவன் வேற அச்சச்சோ முடியலையே ஏப்பா நீ பேசாம கிளம்பி போப்பா இருப்பா சும்மாப்பா அது நான் ஒரே ஒரு ஜோக் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன் ஒருத்தர் சாப்பிடும் போது காது மூடிட்டு சாப்பிட்டாராம் ஏன் யாருக்குதான் தெரியும் ஐயோ நீயே சொல்லிடுப்பா ஏன்பா அவர் இடியாப்ப சாப்பிட்டாராம்ப்பா அச்சச்சோ கடி மேல கடி போடுறானே இவன் உடம்பெல்லாம் ரணமா இருக்குது இப்பதான் இவனுக்கு அச்சச்சோ போ கிளம்பு பாடி இருப்பா அங்க ஒருத்தர் போறாரு அவர்கிட்ட போய் நான் ஜோக் சொல்லிட்டு வரேன் நீ இங்கே இரு நான் எங்கயா போறேன் நானே அசைய முடியாம கிடக்குறேன் நீ வேற இருப்பான்னு போப்பா நீ ரொம்ப கஷ்டம் யாருமே வர மாட்டேங்கிறாங்களே அச்சோ முடியலையே யாராவது காப்பாத்துங்க அச்சோ இவனை கேட்டா இவன் கடி ஜோக்கு சொல்றான் அந்த டாக்டரை கேட்டா அவரு தக்காளி வெட்ட கூட லாய்க்கில்லாதவரா இருப்பார் போல இருக்கே இப்படி என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே சே ஐயோ ஏப்பா டிரைவர் எங்கயா அந்த டிரைவரை காணோம் போலாம் நட
ஐயா கார்ல இருந்து தான் வருதா அது இல்ல வேற எங்கேருந்து வருதா? அது ஒண்ணும் இல்லையா, சொல்லு. அது ஒரு ரகசியம். அது நான் லாஸ்ட்ல சொல்றேன்யா. கார் இவ்வளவு கேவலமா சத்தம் போடுது, நீ லாஸ்ட்ல சொல்றியா? ஆமாய்யா. சரி எதுக்கு அந்த மாதிரி சத்தம் வந்தது ஆன் அடிக்கும் போது? ஐயா நான் ஹாரன் தான் அடிச்சேன் ஐயா, அந்த மாதிரி சவுண்ட் வந்துடுச்சு. அப்படியா? சரி எதுக்கு ஆன் அடிச்ச? அங்க பாருங்களேன், ரோட்ல என்னமோ உருளுது ஓடுது உருளுது. ஐயோ அப்ப பிரேக் போடு பிரேக் போடு. போடுறியா? ஐயோ ஐயாவா ஐயோ போச்சு போச்சு. யார் அது? நானே முடியாம கிடக்குறேன். எவன்டா அவன் வந்து இடிச்சது? அச்சோ. எப்பா என்னப்பா பிரேக் போட்டியா இல்லையாப்பா? ஐயா நான் பிரேக் அங்கேயே போட்டேன்யா, அது இங்கதான் ஐயா வந்து நின்னுச்சு. ஐயோ அவன் மேல ஏத்திர போறடா. அவன் ஏற்கனவே சகப்பு கலர் சட்டி ஆயிட போறான்டா அவன். பாக்குறேன். சரி இரு, நான் போய் இறங்கி பாக்குறேன். ஐயா பிரேக்க போடுறேன்னு சொல்லிட்டு என் மேல வந்து எவன மோதிட்டானே. கடவுளே கடவுளே. அவன் கிட்ட போய் கேக்கலாம் என்ன ஆச்சுன்னு. வாங்க. ஐயோ அம்மா அப்பா. ஐயோ தம்பி அப்பா வரல அம்மா வரல. சாம் நான் தான் வந்திருக்கேன். சாமனை கூப்பிட. இன்னைக்கு பார்த்து கடியா போடுறாங்களே, தாங்க முடியலையே. அவன் ஒருத்தன நான் தக்காளி வெட்ட லாய்க்கில்லாதவனா இருக்கிறான், இன்னொருத்தவன் பார்த்தா என்ன ஒரு கடி ஜோக்கொன்னு சொல்லிட்டு போறான். என்னத்தோ ஐயோ வந்து மாட்டின நேரம் இருக்கு. ஐயா உதவி செய்யுங்க ஐயா. சரி கவலைப்படாத புலம்பாத. என்ன மூஞ்சில ஒரு மாதிரி வீங்கி இருக்கு. மூக்குக்கும் வாய்க்கும் வித்தியாசமே தெரியலையாப்பா உனக்கு? மேக்கப் போட்டுக்கறேன் ஐயா, ஆச்சியா இருந்ததுன்னு. மேக்கப் போட்றிக்கியா? இவ்வளவு மோசமாவா? அட பாவிகளா, நானே அடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு வேதனையில படுத்துனுக்குறேன். ஹாஸ்பிடல் கூட்டி போங்கய்யா. சரி நான் இரு, நீ டிரைவரை கூப்பிடுற. டிரைவர் ஐயா சொல்லுங்க ஓடி வந்துட்டேன். என்னய்யா டிரைவர் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வாப்பா. அவருக்கு ஏதாவது பண்ணலாம், ரொம்ப வீங்கி போயிருக்குது வாயெல்லாம். வந்துடுறேன், இதோ போறேன். ஐயா முடியலையே, அப்பா முடியலையே. ஐயோ சரி தம்பி வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? இப்ப அது விசாரிக்கிற நேரமாயா அது? சும்மா சொல்லி அவன் வர வரைக்கும் பேசுவான். நான் வீடு போய் சேருவேனானே தெரியலையா. சரி வீடு போய் சேரியா மேல போய் சேரதுக்குள்ள காப்பாத்திடுற. உன கவலைப்படாத. எங்க போன டிரைவரை காணோம். டேய் டிரைவர். ஐயோ முடியலையே. ஐயா தம்பி வந்துட்டேயா. எங்கப்பா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்கப்பா? ஐயா கார்ல போனா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் காணோம். ஐயோ கதவை திறந்தானா, கதவை போட்டுக்கிட்டு கையோட வந்துச்சியா. சுத்தம் முடிஞ்சு போச்சு. எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன். டேய் அவனே கார் டோர் போன மாதிரி தான் இருக்கான். நீ நம்ம கார் டோரை வேற எடுத்துட்டு வந்துட்டியா? முதலாவது நீங்க எங்களை கூட்டி போவீங்களானே தெரியலையே. ஐயோ யாருமே இல்லையே. அவர் சீக்கிரம் அவர் போய்ட போறாரு. சீக்கிரம் அவர் கார்ல தூக்குறேன். காலை பிடிங்கய்யா. நீங்க கையை பிடிங்கண்ணா. கை இப்படி விழுந்துற போறேன்யா. பிடிங்கய்யா. ஐயோ பாத்து. ஐயோ பாத்து. டிரைவர் வண்டி எடுப்பா. பாத்தியப்பா. தோ எடுக்கறேன்யா. சீக்கிரம் வண்டி எடுத்தே இல்லையாப்பா? ஐயா கொஞ்சம் இருங்க, நீங்க வேற நெய் கார் சூடேறிட்டு இருக்குதையா. சூடேறுமா? நீ சூடேறதுக்குள்ள அவன் பத்திக்கிட்டு போய்டுவான்ப்பா. சீக்கிரம்ப்பா கார் எடுப்பா. இருங்கய்யா, ஸ்டார்ட் ஆவலையா. கார் சீக்கிரம் போன. என்னப்பா கார் இப்படி பண்ணுது? ஐயா அதுவா, அது ஒரு ரகசியம். அது நானு லாஸ்ட்ல சொல்றேன். ஐயோ அதுக்குள்ள அவன் லாஸ்டா போய்ட போறான். சீக்கிரம் கார் எடு போலாம் ஹாஸ்பிடலுக்கு. ஆனால கழுதியான்னு தெரியலையே. சரி நிறுத்து. வந்துச்சு ஆஸ்பத்திரி வந்துச்சு. வா கூட்டி போலாம் டாக்டர் கிட்ட. தூக்குங்க அவனை. யார்ப்பா அது திரும்ப வந்திருக்கிறது? யார்ப்பா அது? சாம் யார் வந்திருக்கிறது இது? அதுவா இது நாங்க இந்த ரோட் சைடு அடிபட்டு இருந்தாரா, அத தூக்கிட்டு வந்தேன். கம்பவுண்டருக்கு எங்க போனாரு? அவரையும் பார்த்தாராமே இவர் வழியில. எங்கேயோ பார்த்திருக்கேனே, ஞாபகம் இல்லையே. எங்கேயோ பார்த்தனே இவரை. ஓ
அதே ஆள் தான் அன்னைக்கு ரோட்ல கிடந்தாரு, அதே ஆள் தான். எப்பா கம்ஃபர்ட்டர் எங்கப்பா போற நீ? வாப்பா சீக்கிரம். சார் தோ வந்துட்டேன் சார். இந்த டாக்டர் வேற கண்ணாடியை வேற மறந்து வச்சுட்டு என் தலையை வேற உருட்டுறாரு. கம்ஃபர்ட்டர் நீ பாத்துக்கோ, எனக்கு பிஸியா இருக்கு, அடுத்த சர்ஜரி இருக்கு, நான் கட் பண்ணணும் போயிட்டு. நீ பாத்துக்கோ இந்த கேஸ், நான் போறேன். ஏன்பா நீ எங்கப்பா இங்க? ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க? ஏம்மா அங்கேருந்து நான் இங்கே வர்றதுக்குள்ள இவனுங்கெல்லாம் என்ன ஒரு வழி ஆக்கிட்டாங்க. எனக்கு வைத்தியம் பாருங்க ப்ளீஸ், என்னால் ஒன்றுமே முடியல. ஐயோயோ. சரிப்பா 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 அதோ பார்க்குறேன்ப்பா, இருப்பா. A few moments later. எப்பா கம்ஃபர்ட்டர்? இதோ வந்துட்டேன்ப்பா, அதோ வந்துட்டேன். யார்ப்பா நீங்க? அவங்களுக்கு ரிலேஷனா நீங்க? இல்ல சார், அவரை போற வழியில தான் பார்த்தேன், அடிபட்டு கிடந்தாரு. தக்காளி மாதிரி, தக்காளிக்கு இவருக்கு வித்தியாசமே இல்லை சார், வாயில வீங்கி போயிருந்தது. அச்சச்சோ. அதான் கூட்டிட்டு வந்தேன், ஏதோ பார்த்து பண்ணுங்க சார். எல்லாமே பண்ணியாச்சுப்பா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லவா? யோ அவர் போயிட்டு போறாருயா, சீக்கிரம்யா அவருக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுயா, அப்புறம் பார்க்கலாம் ஜோக்கெல்லாம். இல்லப்பா ஒரே ஒரு ஜோக் மட்டும் சொல்லிடுறேனே. அண்ணா அண்ணா அவன் ஜோக் சொல்றான் கேட்கலானே, சொல்லுங்க. இல்லப்பா எல்லா எறும்புகிட்டயும் போய் மிதிக்க முடியும், ஆனா ஒரு எறும்பு மட்டும் மிதிக்க முடியல. ஏன்? ஏன் எனக்கு தெரியலையே, நீங்களே சொல்லுங்க. ஏன்பா அது கட்டை எறும்பாம்பா. ஐயோ ஐயோ அவன் போயிட போறான், சீக்கிரம் அவனுக்கு ஊசி போடுங்க. பக்கத்துல இருந்தே ஒரு மார்க்கமா போறான். இப்ப நான் இந்த திருடங்க என்ன பண்ணது இவனை பண்ண போறேன் நானு. சரி எங்க என் டிரைவரை காணோம்? டிரைவர் வாங்க. எப்பா கம்பவுண்டர், இவருக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கறேன். அவர் எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க எங்களுக்கு. சரிப்பா 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 ரொம்ப நன்றி. டிரைவர் ஐயா கூப்பிட்டீங்களா? நீதான் என்னமோ லாஸ்ட்ல சொல்றேன்னா? லாஸ்ட்ல சொல்றேன்னா? ஆமா. லாஸ்ட்ல சொல்றேன்னா? ஆமா. லாஸ்ட் வந்துருச்சு. ஏன் இழுக்குறீங்க? ஆமா நீ அப்படிதானே இப்ப வழியெல்லாம் இழுத்துட்டு வந்தியே. சரி இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன், இப்போ சொல்றேன். அத நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? என்னப்பா சொல்லுப்பா. நல்லா கேளுங்க, புரிஞ்சுக்கும், கேளுங்க. சொல்லுப்பா. அது என்ன தெரியுமா? அது ஒரு ரகசியம் ஐயா. சரிப்பா சொல்லுப்பா. அது நல்லா சொல்றேன். சரி நீ சொல்லு, நானு போயிடுறேன். சரியா? சரிங்கய்யா. சரி இப்போ அது வண்டி ஒழுங்கா வருமா வராதா? வரும் வரும் ஐயா, போலாம் போலாம். ரைட், ஓகே பை பை. பசங்களா பப்பட் ஷோ நல்லா இருந்ததா? பப்பட் ஷோ பார்த்து என்ன கற்றுக்கிட்டீங்க? என்ன கற்றுக்கிட்டீங்க? சரி நம்ம சத்தம் கேட்கவே இல்லை, சத்தமாக சொல்லுங்கள். என்ன கற்றுக்கிட்டீங்க? நம்ம தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? ஹெல்ப் பண்ணோம். நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி அவங்களுக்கு தான் இல்லாமல் தெரியாதவங்களுக்கு கூட நம்ம ஹெல்ப் பண்ணோம். சரிங்களா? ஏசப்பா மற்றவங்களுக்கு அப்படி தான் ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம ஏசப்பா மாதிரி தான் நாமளும் இருக்கணும். நீங்களும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல? போறேனே போறேனே பயணம் போறேனே, ஜாலியா டாட்டா சொல்றேனே. போறேனே போறேனே பயணம் போறேனே, ஜாலியா டாட்டா சொல்றேனே. போறேனே போறேனே பயணம் போறேனே, ஜாலியா டாட்டா சொல்றேனே. இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்க எல்லாமே நோ யூ. சூப்பர். இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்க எல்லாமே நோ யூஸ். இயேசுவின் அன்பு உனக்குள் இல்லை என்றால் தம்பி தங்க எல்லாமே நோ யூஸ். சிங்கராக இருந்தாலும் ரேசராக இருந்தாலும்